ஜாக்கிரதை கீதா, ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டாம், கறி கண்களில் பட்டுடும் என்று தங்கைக்கு புத்திமதிகள் சொல்லிக் கொண்டிருந்த துரைசாமி விவரிக்க முடியாத சஞ்சலத்தில் தவித்தான். பாவம் கீதா, குழந்தையைப் போல் கள்ளம் கபடமின்றி வளர்ந்த பெண் புக்ககம் போகிறாள். அண்ணா அண்ணா என்று ஒலிக்கும் அவளது கனிவு நிறைந்த குரலை இனி வீட்டில் எப்பொழுது திரும்ப கேட்கும் பாக்கியம் வருமோ என பலவாறு சிந்தித்த அவன் தனது குரலை அடிக்கொரு தடவை கனைத்து சரிபடுத்திக் கொண்டான். புக்ககம் வந்ததிலிருந்து மிகவும் அன்புடன் தன்னை சகோதரி போல் பாவித்து சிநேகமாக நடந்து கொண்ட நாத்தனார் ஊருக்கு போவது கௌரியின் மனதை என்னவோ செய்தது. அதுவரை பேசி கேலியாக சிரித்து கொண்டிருந்த கௌரி வண்டி புறப்படும் நேரத்தின் அறிகுறியான மணி அடித்ததும் திடுக்கிட்டாள். போய் வரட்டுமா மன்னி என்று வண்டியின் உள்ளே இருந்து கீதா கண்ணீர் பொங்க விடைபெற்று கொண்ட பொழுது கௌரிக்கு பேச முடியவில்லை. அவள் கண்களில் நிறைந்த நீர் கீதாவின் முகத்தை மறைத்தது. தம்பதிகளை வழியனுப்ப வந்தவர்களில் மிகவும் குதூகலமாக தென்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் சேஷகிரியும் அவர் மனைவி மங்களமும். 2 பேர்கள். பூந்தெடலில் தன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த சகோதரியின் பிள்ளைக்கு தகுந்த வரனாக தேடி கல்யாணம் செய்து வைத்ததில் மிகவும் திருப்தி அடைந்திருந்த மங்களம் உற்சாகத்துடன் கீதாவுடன் வார்த்தையாடி கொண்டிருந்தாள். வண்டி புறப்படும் நேரமானதும், சமத்தா இருமா கீதா, போனதும் லெட்டர் போடு என்று உரத்த குரலில் கூறினாள் அவள். நாகராஜனிடம் ஹாசியமாக பேசிக்கொண்டும் வண்டி புறப்படும் நேரமாகிவிட்டதை உணர்ந்த சேஷகிரி, என்ன ராஜா, கடைசியில் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்த கதையாகத்தான் முடிந்தது அல்லவா என்று குறும்புத்தனமாக கேட்டபடி அன்புடன் அவன் கையை பிடித்து குலுக்கினார். அவருக்கு பதில் ஒன்றும் சொல்லாத நாகராஜன் அவரை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மெல்ல நகர ஆரம்பித்த வண்டியில் ஏறிக்கொண்டான். வண்டி கொஞ்ச தூரம் செல்லும் வரை ஜன்னல் வழியாக ஆகாயத்தையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாகராஜன் உள்ளே வந்து கீதாவின் எதிர்பக்கம் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவள் போல் காணப்பட்ட கீதா அவன் பக்கம் திரும்பினாள். கோவை பழம் போல் சிவந்திருந்த அவளது கண்களை கண்ட நாகராஜன் திடுக்கிட்டான். தாயாரையும் அண்ணாவையும் பிரிந்து வந்த துக்கத்தை தாங்காது அவள் அழுதிருக்கிறாள் என்று ஊகித்து கொண்ட அவன் தன்னிடத்தை விட்டு எழுந்து அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். ஊரை விட்டு வர நேர்ந்தது என்று வருத்தமோ என்று அன்புடன் கேட்டான். அப்படி ஒன்றுமில்லை என்று மெல்ல கூறிய கீதா நாணத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். பூந்தெடலை விட்டு பிரிய மன கஷ்டப்படும் நீயே 1 மாதம் போனால் பொன்மேட்டை விட்டு பிரிய மாட்டாய். அப்படி உன் மனம் மாறிவிடும் தெரியுமா என்று உல்லாசமாக பொழிந்து அவளது முகவாயை நிமிர்த்தினான் அவன். பொன்மேடு அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி உள்ள பூமியா என்று ஒய்யாரமாக கேட்ட அவள் தன் கணவனை பார்த்து ஒரு மோகன புன்னகை செய்தாள். அந்த பூமியில் உள்ளவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாம் என்று பரிகாசமாக பகர்ந்தான் அவன். ரொம்ப பயமாக இருக்கிறதே, இந்த ஊரின் காந்த சக்திக்கு நானும் அடிமையாகி விடுவேன் போலிருக்கிறதே என்று கொஞ்சலாக கூறிய கீதா ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். இடத்தை விட்டு எழுந்த நாகராஜன் அதிகமாக குளிர்காற்று வீசும் ஜன்னலை சாத்திவிட்டு மனைவி அருகில் வந்தான். கீதா, நீ தூங்க வேண்டும். குளிர்காற்று பட்டு உனக்கு தொண்டை கட்டி கொண்டு விட்டால் பிறகு என்னால் அக்காவுக்கு பதில் சொல்ல முடியாது. உன்னை பத்திரமாக அழைத்து கொண்டு வரும்படி அக்கா உத்தரவு போட்டிருக்கிறாள் என்றான் வேடிக்கையாக. ஆமாம், நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். உங்களுடைய அக்கா ஏன் நமது கல்யாணத்திற்கு வராமல் இருந்து விட்டார்? பூந்தெடலில் சிலர் அவர் வராததை பற்றி கொஞ்சம் குறைவாகவே பேசினார்கள். எனக்கும் கஷ்டமாக இருந்தது. தனது ஒரே அருமை தம்பியின் கல்யாணத்தை பார்க்க ஆசைப்படாதிருந்தது ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள். மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் நாகராஜனின் மந்தகாச வதனம் சற்றென்று மாறுதல் அடைந்தது. சிறு வயதிலேயே விதவையாகிவிட்டதால் அக்கா அதிகமாக வெளியே செல்லும் வழக்கம் இல்லை. அதுவும் சந்தோஷ காரியங்களில் அவள் கலந்து கொள்வதே கிடையாது. அதோடு போன வருஷம் அடுத்தடுத்து எங்கள் குடும்பத்தில் நடந்துவிட்ட 2 துக்க சம்பவங்கள் அவள் மனதை மிகவும் உடைத்துவிட்டன. தான் அதிர்ஷ்டஹீனமானவள் என்றும் தன்னை போன்றவர்கள் மங்களகரமான காரியங்கள் நடக்கையில் இல்லாமல் இருப்பதே மேல் என்றும் விவாதித்து வர மறுத்துவிட்டாள். நான் அதற்கு மேல் வற்புறுத்தவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு புதிதாக ஒரு பெண் வந்து தங்கள் குலத்தை விளங்க வைக்கப் போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் அக்கா நம்மை வரவேற்க பிரமாதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய கல்யாணத்திற்கு முன்பே ஆரம்பித்து விட்டாள் என்று பெருமூச்சுடன் முடித்தான். கணவன் முகத்தில் படிந்த சோக குறியலை கவனித்த கீதா மெல்லிய குரலில், அக்கா வராததை பற்றி நான் விளையாட்டாக கேட்டேனே ஒழிய உங்கள் மனதை புண்படுத்த அல்ல என்று மன்னிப்பு கோரும் பாவனையில் பேச ஆரம்பித்தாள்.
உன் கேள்வியை நான் தப்பாக நினைக்கவே இல்லை. பாவம், உனக்கு என் சகோதரியை பற்றி என்ன தெரியும்? அவளிடம் பழகினால் பிறகு உனக்கு அவளை மிகவும் பிடித்துவிடும் என்பது நிச்சயம். அக்கா எங்கள் குடும்பத்தின் மீது மற்றற்ற அபிமானம் கொண்டவள். அண்ணா சங்கரன் மீது அவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அன்பு இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவனால் தான் எங்கள் குடும்பம் இன்று நாங்கள் இருக்கும் நிலைக்கு வந்தது என்று நாகராஜன் கூறியதை கேட்ட கீதா, அப்படியா என்று ஆச்சரியப்பட்டாள். தான் பிறந்து எனக்கு 15 வயது ஆகும் வரை எங்கள் குடும்பத்திற்கு சொத்து என்று காலனா கூட கிடையாது. எங்க அப்பா இறந்து போனதும் என் தாயார் இருந்த கொஞ்ச நிலத்தையும் விற்று அண்ணாவை படிக்க வைத்ததிலும் அக்காவிற்கு கல்யாணம் செய்து வைத்ததிலும் செலவழித்து விட்டாள். என் தமையன் சங்கரனுக்கு படிப்பின் மேல் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவன் என்னை விட 6 வயதுதான் மூத்தவன். அவனுக்கு 8 வயது மூத்தவள் அக்கா பாகிரதி. படிப்புக்கு செலவழிக்கும் பணத்தை போட்டு ஏதாவது தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் உபயோகமாக இருக்கும் என்று தைரியமாக மர வியாபாரத்திற்குள் புகுந்தான். பல வருஷங்கள் சோம்பலின்றி அவன் உழைத்து தொழிலில் காட்டிய முயற்சியினால்தான் பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் என்ற புகழ்பெற்ற தொழிற்சாலை உண்டாகியது என்றான் நாகராஜன். வியப்புடன் கணவன் குடும்பத்து சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த கீதா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் விவரமாக தெரியாது. ஏதோ நீங்கள் வியாபாரம் செய்வதாக மட்டும்தான் நான் அறிவேன் என்றாள். நியாயப்படி பார்த்தால் அண்ணாவின் சொத்தில் எனக்கு ஒரு துரும்பு கூட சொந்தமில்லை. இரவும் பகலும் அவன் உழைத்தபோது நான் உல்லாசமாக பட்டணத்தில் என்ஜினியர் பட்டத்திற்கு படித்து கொண்டிருந்தேன். தான் படிக்காத குறையை என் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ள விரும்பிய அண்ணா என்னை படிக்கும்படி மிகவும் உற்சாகப்படுத்தி பண உதவி செய்தான் என்றான் உணர்ச்சியோடு. பாவம், குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்த அவர் கல்யாணம் செய்து கொண்டு சௌகரியமாக வாழ கொடுத்து வைக்கவில்லையே என்று அனுதாபப்பட்டாள் கீதா. முதல் நாள் வாங்கி வந்த புது காரில் உல்லாசமாக வெளியே சென்ற அண்ணா அன்று வீடு திரும்பல. வேகமாக அவன் செலுத்திய கார் ஒரு மரத்தின் மேல் மோதியதில் படுகாயமடைந்ததனால் உடனே அவன் இறந்து விட்டான் என்று கூறிய நாகராஜன் வருத்த தாங்காமல் பேச்சை நிறுத்தினான். கம்பீரமான முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. அவன் அதை நினைத்து கொண்டு, இப்பொழுது வருந்தி என்ன பயன்? அவர் ஆரம்பித்து வைத்திருக்கும் தொழிலை அவருடைய வாரிசாக நீங்கள் நன்றாக செய்து அவருடைய பெயரை என்றும் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் உங்கள் அண்ணாவின் ஆத்மா சாந்தி பெற நீங்கள் செய்யும் காரியமாகும் என்று கூறினாள் கீதா. மனைவியின் மொழிகள் நாகராஜனுக்கு மிகவும் ஆறுதல் அளித்தன. அண்ணாவின் மரணத்துக்கு பின்னால் என் தாயார் அதிக நாட்கள் ஜீவித்திருக்கவில்லை. அவர்கள் இறந்து 1 வருஷம் ஆவதற்குள் வீட்டில் சந்தோஷ காரியங்களை பற்றி எதற்கு நினைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நமது விவாகத்தை இவ்வளவு நாட்கள் ஒத்தி போட்டேன் என்றான். தன்னந்தனியாக அவ்வளவு பெரிய வீட்டில் அக்காவுக்கு பொழுது போவது கஷ்டமாகத்தானே இருக்கும் என்று கேட்டாள் கீதா. கிராமத்தில் இருந்த எங்கள் வீடு மிகவும் சிறியது. அண்ணாவின் தொழில் கொஞ்சம் அபிவிருத்தி அடைந்ததும் அவனுக்கு பழைய வீட்டில் நாங்கள் வசிப்பது பிடிக்கவில்லை. கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்தில் தன் தொழிற்சாலைக்கு அருகாமையில் பெரிய பங்களா ஒன்றை கட்டிவிட்டான். முதலில் சில நாட்களுக்கு பக்கத்தில் மனித சஞ்சலமற்ற இடத்தில் குடியிருக்க அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நாலாவட்டத்தில் அமைதியும் தனிமையும் நிரம்பிய அந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது என்றான். ஆசனத்தில் சாய்ந்து கொண்டிருந்த கீதா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். நமது பங்களா மனித சஞ்சாரமற்ற இடத்திலா இருக்கிறது? பக்கத்தில் அடுத்தடுத்த வீடுகள் ஒன்றும் கிடையாதா என்று மிகவும் கவலையுடன் கேட்டாள். அவள் முகத்தில் அலையலையாக தோன்றி மறைந்த பீதி குறிகளை கண்ட நாகராஜன், ஐயோ அசடே, துப்பறியும் நாவல்களில் விவரிக்கப்படும் பயங்கரமான தனி பங்களாக்கள் ரகத்தைச் சேர்ந்தது நமது வீடு என்றுதானே நினைத்து பயப்படுகிறாய்? அப்படி ஒன்றும் இல்லை. கிராமத்துக்கும் நமது பங்களாவுக்கும் 4 பர்லாங் தூரம்தான் உள்ளது. அதுவும் இல்லாமல் பங்களாவில் நீ தனியாக இருக்கப் போகிறாய். நீ, நான், அக்கா, வேலைக்காரர்கள், சமையல்காரம்மா, தோட்டக்காரன், அப்பப்பா எவ்வளவு பேர்கள்! பயப்படாதே. உன்னை தன்னந்தனியாக கொண்டு போய் ஒரு சிறையில் அடைத்து விடப் போவதாக நீ நினைக்க வேண்டாம் என்றான் கேலியாக. அப்படி நான் ஒன்றும் நினைக்கவில்லை. அக்கம் பக்கத்தில் பேச்சு துணைக்கு மனிதர்கள் ஒருவரும் இல்லையா என்றுதான் கேட்டேன் என பதிலளித்த அவள் மெல்ல சிரித்தாள். என்னை விட உனக்கு பேச்சு துணைக்கு இன்னும் யார் வேண்டும் என உல்லாசமாக கேட்ட நாகராஜன் அவள் கன்னத்தை அன்புடன் வருடினான். வண்டி ஒரு சிறு ஸ்டேஷனில் நின்றது. நாகராஜன் கீதா இருந்த வண்டிக்குள் தம்பதிகள் இருவர் அவசரமாக வந்து ஏறினார்கள்.
அதுவரை தனியாக பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த கீதாவுக்கு அவர்களின் வரவு கொஞ்சம் ஏமாற்றத்தை உண்டு பண்ணியது. நாகராஜன் தன் கை கடிகாரத்தை பார்த்தான். 2 இருந்தது. சரி கீதா, நீ தூங்கு. சிறிது நேரமாவது விடுகிற வரை விழித்து கொண்டிருந்தால் உன் உடம்பு ஒத்துக்கொள்ளாது. நீ சௌகியமாக பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற உத்தேசத்துடன் தானே முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கினேன் என்றான் தாழ்ந்த குரலில். நான் மட்டும் இல்லாவிட்டால் பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸின் புரொப்ரைட்டர் 3ஆம் வகுப்பில்தான் பிரயாணம் செய்வாராக்கும் என கேலியாக கேட்ட கீதா படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டாள். உண்மையிலேயே நான் தனியாக பிரயாணம் செய்கையில் அநேகமாக 3ஆவது வகுப்பில்தான் போவேன். அதிக கூட்டம் இருந்தால் 2ஆவது வகுப்பில் பிரயாணம் செய்வேன். ஒருபொழுதும் முதல் வகுப்பில் போவது கிடையாது என்றான். 3ஆவது வகுப்பில் பிரயாணம் செய்வதனால் மகாத்மா காந்தி ஆகிவிட்டதாக உங்கள் எண்ணமோ என்று பரிகாசமாக கேட்ட கீதா கணவனை பார்த்து சிரித்தாள். தாம்பீகமான வாழ்க்கை எனக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை. எளிய வாழ்க்கை வாழ எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பது என் கொள்கை. ஆரம்பத்திலிருந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து பழக்கப்பட்டிருந்தால் வாழ்க்கையில் திடீரென்று ஏதாவது ஒரு விதத்தில் சரிவு ஏற்பட்டால் அதை சுலபமாக மனக்கஷ்டமின்றி சமாளித்துக் கொள்ளலாம் அல்லவா? சதா தொழிலாளி ஒருவனை போன்று வாழ்க்கை நடத்தி பார்த்தால்தான் தொழிலாளியின் கஷ்ட நஷ்டங்கள் முதலாளிக்கு நன்கு விளங்கும். அவர்கள் குறையை உணர்ந்து அவ்வப்பொழுது நிவர்த்தி செய்து கொடுத்தால்தான் தொழிலாளிகள் நம்முடன் ஒத்துழைத்து தொழிலை வெற்றி பெறச் செய்வார்கள். எளிய வாழ்க்கை வாழ வேண்டும். கையில் எடுத்த தொழிலை மிக்க வெற்றிகரமாக நடத்தி எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் என்றான் நாகராஜன். கீதாவிற்கு கணவனின் கொள்கை அவ்வளவாக பிடிக்கவில்லை. மண்வெட்டியை தன் கையாலேயே பிடித்து வேலை செய்த தொழிலாளி ஒருவன் விடாமுயற்சியால் பணக்காரன் ஆனால் அவன் பெரிய காரில் பிரயாணம் செய்வது தகாதா? பங்களாவில் ஆடம்பரமாக வசிப்பது தப்பா? எல்லோருமே எளிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டால் மற்ற தொழில்கள் எப்படி முன்னுக்கு வரும்? பட்டாடைகளையும் முத்த ஆபரணங்களையும் செய்யும் தொழிலாளிகளின் கதி என்னவாகும்? ஜனங்கள் எளிய வாழ்க்கை வாழ்வதனால் தேசத்திலே பலவிதமான தொழில்களும் செழிப்புற விளங்கிவிடாது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் அதற்கு போதிய பணத்தை சம்பாதிக்க ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அவ்வளவுதான் என்று தனக்குள்ளே பலவாறு எண்ணமிட்டாள். நீ பதில் சொல்லாததை பார்த்தால் என் கொள்கையில் உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று கேட்டான் நாகராஜன் விடாப்பிடியாக. கணவன் மனப்போக்கிற்கு எதிராக பேச இஷ்டமில்லாமல், கீதா, நீங்கள் ஒரு லட்சியவாதி போலிருக்கிறது. எனக்கு உங்கள் கொள்கைகள் மிகவும் பிடித்திருக்கின்றன என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டாள். இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு சென்ற வண்டி எழுப்பிய ஓசை அவளுக்கு யாரோ தாலாட்டு பாடுவதை போன்று இனிமையாக இருந்தது. சில நிமிஷங்களில் தன்னை மறந்து ஆனந்தமயமான நித்திரை வசப்பட்டாள். கீதா, எழுந்திரு, ஊர் வந்துவிட்டது என்று நாகராஜன் அவளை எழுப்பிய போது திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். பொழுது நன்றாக விடிந்து விட்டதை உணர்ந்த அவள் பரபரப்புடன் ஜாமான்களை எடுத்து வைப்பதில் முனைந்தாள். வண்டி இங்கே சில நிமிஷங்கள் தான் நிற்கும். சீக்கிரம் கீழே இறங்கு, மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று நாகராஜன் கூறிவிட்டு பெட்டி படுக்கை முதலியவைகளை தானே எடுத்து கீழே வைத்தான். பொன்மேடு ரயில்வே ஸ்டேஷன் பூந்துடல் ஸ்டேஷனை விட மிகவும் சிறியது என்பதை கவனித்தாள் கீதா. ஆனால் அங்கே இறங்கிய பிரயாணிகள் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. என்ன கூட்டம் இந்த சின்ன ஸ்டேஷனில் என்று பிரமித்தாள் அவள். பொன்மேடு ஒரு பெரிய வியாபார ஸ்தலம் அல்லவா, போக்குவரத்து அதிகம். கொஞ்ச நாளில் பார், உங்கள் பூந்திடலை விட பெரிய நகரமாகிவிடப் போகிறது இது என்று பெருமையுடன் கூறிய நாகராஜன் சுற்றுமுற்றும் யாருக்காகவோ பார்த்தான். சாமி, வந்துட்டீங்களா? நீங்க இங்க இருக்கிறது தெரியாம அந்த கடைசியில போய் தேடிக்கிட்டு இருந்தேன் என்று தனது 32 பற்களையும் காட்டிக் கொண்டு வந்தான் வேலைக்காரன் ஒருவன். சொக்கா, வண்டி தயாராக இருக்கிறதல்லவா? இந்த ஜாமான்களை எல்லாம் கொண்டு போய் முதலில் வை என்று நாகராஜன் உத்தரவிட்டான். அடே ஆறுமுகம், வாடா இங்கே, ஐயா இங்கிட்டு இருக்காரு என்று உற்சாகத்துடன் கத்திய வேலைக்காரன் தனது முண்டாசை இறுக கட்டி கொண்டான். ஜாமான்களை தூக்கி தலையில் வைத்து கொண்ட அவர்கள் இருவரும் நமது பங்களா வேலைக்காரர்கள் என்று அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே நாகராஜன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான். அதிசயமாக பின்னாலேயே நடந்த கீதா தன்னை அங்குள்ளவர்கள் திரும்பி பார்த்ததை கவனித்தாள். ஏன் இப்படி இவர்கள் என்னை விரைத்து பார்க்கிறார்கள்? இந்த ஊரார் சுத்த நாட்டுப்புறத்தவர்களாக இருக்கிறார்களே. எங்கள் ஊரில் இப்படி ஒன்றும் பார்க்க மாட்டார்கள் என்றால் பொதுவாக கணவனிடம். எனக்கு கல்யாணம் என்பது ஊர் பூராவும் தெரியும்.
என் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்பதில் அவர்கள் ஆவல் காட்டுவது இயற்கைதானே. அதைத் தவிர இந்த ஊர் ஜனங்கள் நீ நினைப்பது போன்ற அத்தனை நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டிகள் அல்ல என்று சிரித்த நாகராஜன், வண்டியில் ஏறிக்கொள் என்று உபசரித்தான். வண்டி என்றதும் கீதா பளபளவென்று மின்னும் ஒரு பெரிய காரை எதிர்பார்த்து கொண்டு வந்தாள். மயிலைக்காளைகள் பூட்டிய இரட்டை மாட்டு வில்வண்டியை கண்டதும் அவளுக்கு ஏமாற்றம் தாங்க முடியவில்லை. நாகராஜன் உதவி செய்ய வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். மிருதுவான பஞ்சு மெத்தையும் சாய்ந்து கொள்ள சிறு திண்டுகளும் கொண்ட மாட்டு வண்டி உட்கார சௌகரியமாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் பளபளவென்று புது மெருகுடன் வந்து நிற்கும் காரின் அழகிற்கு மாட்டு வண்டி ஈடாகிவிடுமா? வண்டிக்கார சொக்கன் கம்பீரமாக ஏறி தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். புதிதாக வரும் எஜமானியை வீட்டுக்கு அழைத்து செல்லும் தனிப்பெருமை தன்னுடையது என்று கருதியவன் போல் சாட்டையை சொகுசாக சுழற்றி மயிலைக்காளைகள் சதங்கை நாதத்துடன் வேகமாக புறப்பட்டன. வண்டி சென்ற பாதை மிகவும் குறுகலாக இருந்தது. இங்கும் அங்கும் சிறு குண்டும் குழியுமான பாதையாதலால் அடிக்கொரு தடவை வண்டி மிகவும் வேகமாக ஆடி அசைந்தது. பாதையின் ஓரத்தில் பசுமையாக ஓங்கி வளர்ந்திருந்த புதர்கள் பார்க்க ரம்மியமாக இருந்தன. கீதா இருந்த மனநிலையில் அவளால் அவற்றை ரசிக்க முடியவில்லை. வண்டி என்றதும் நான் கார் என்று நினைத்து கொண்டேன் என்று மெல்ல ஆரம்பித்தாள் கீதா. காரா? அண்ணாவின் மரணத்துக்கு காரணமாயிருந்த காரை என் தாயாரும் அக்காவும் மிகவும் வெறுத்தார்கள். அதை உடனே விற்றாகிவிட்டது. மேலும் எனக்கு கார் அவசியமில்லை. கரடுமுரடான இந்த பாதைக்கு காரை விட வண்டிதான் மிகவும் நல்லது என்றான் நாகராஜன். தாரினால் மெழுகப்பட்ட பூந்தொடலின் பல தெருக்கள் கீதாவின் மனக்கண் முன் தோன்றின. உடனே அவள் மனதில் ஒருவித ஏக்கம் ஏற்பட்டது. மின்சார விளக்கொலி, அதிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் 4 வித கார்களின் அழகிய தோற்றம், அவை எழுப்பும் பெட்ரோலின் மனம், இவையெல்லாம் கொண்ட நாகரிகத்தின் இருப்பிடமான பூந்திடல் நகரம் எங்கே? பொன்மேடு எங்கே? எங்கே திரும்பினாலும் காடுகளும் புதர்களுமாக காட்சியளிக்கின்றதே. புதர்களில் பாம்புகள் அதிகம் வசிக்கும் என்று சொல்வார்களே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டாள் கீதா. இந்த ஊர் பாதைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்குமா என்று மனத்தாங்களுடன் கேட்டாள் முடிவில் அவள். அநேகமாக மனிதர் பழக்கத்திற்கு உட்பட்ட சாலைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நம் தொழிற்சாலையிலிருந்து நம் வீட்டிற்கு வரும் பாதை மிகவும் செப்பனிட்ட பாதை. அதை தவிர எங்கள் தொழிற்சாலையிலிருந்து சென்னைக்கு செல்லும் ராஜபாட்டை ஒன்று இருக்கிறது. அது மிகவும் நல்ல பாதை. தொழில் போக்குவரத்துக்கள் எல்லாம் அந்த பாதை மூலமாகத்தான் நடக்கும் என்று விவரித்தான் நாகராஜன். அப்படியென்றால் நீங்கள் ஒரு கார் வைத்துக் கொள்ளலாமே என்று மறுபடியும் பேச்சை ஆரம்பித்தாள் அவள். கார் வாங்குவதை பற்றிய ஆட்சேபனையைத்தான் சொன்னேனே. என் தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் 3 பர்லாங்கு தான். அங்கு நான் அநேகமாக வண்டியில்தான் போவது வழக்கம். இல்லாவிட்டால் என் மோட்டார் சைக்கிளில் போவது உண்டு. நமது வர்த்தக விஷயமான போக்குவரத்திற்கென்று 4 லாரிகள் இருக்கின்றன. ஆகவே உல்லாச யாத்திரைக்கென்று எனக்கு கார் அவசியமாக தோன்றவில்லை என்று முடித்தான். அவன் குரலில் தொனித்த கண்டிப்பு கீதாவிற்கு பிடிக்கவில்லை. நாகராஜன் அன்பு நிறைந்தவன் என்றாலும் கொஞ்சம் பிடிவாதக்காரனாக இருப்பான் போலிருக்கிறது என்று எண்ணிய அவள் பேச்சை மாற்றும் எண்ணத்துடன், நமது பங்களா இன்னும் அதிக தூரத்தில் இருக்கிறதோ என்று கேட்டாள். அரைகுறையாக சம்பாஷணையை கேட்டு வந்த வண்டிக்கார சொக்கன், இல்லைங்கம்மா, கூப்பிடு தூரத்துல நம்ம வீடு இருக்குது. ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் 5 கல்லு தான் என்றான். 5 மைல் தூரம் கூப்பிடு தூரமாக தென்படுகிறதை கேட்ட கீதாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அரை பர்லாங்கு தூரத்திற்கு கூட ரிக்ஷாவில் செல்ல நினைக்கும் பூந்திடலில் வளர்ந்த பெண்ணான அவள் 5 மைல் தூரத்தை கூப்பிடு தூரம் என கணக்கிடும் கிராமவாசியின் மனப்போக்கை வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த கணக்குப்படி பார்த்தால் ஊர் எப்படி இருக்கும்? ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கிராம வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று பல சந்தேகங்கள் அவள் உள்ளத்தில் எழுந்து அவள் மனதை குழப்பிக் கொண்டிருந்தன. மெதுவாக வந்து சேர்ந்த வண்டி முடிவில் பெரிய சுவர் எழுப்பப்பட்ட ஒரு பங்களாவின் தோட்டத்திற்குள் நுழைந்தது. கம்மென்று முகத்தின் மீது வந்து தாக்கிய மலர்களின் வாசனையை உணர்ந்த கீதாவின் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன. பெரிய தோட்டம் போல் இருக்கிறதே என்று மகிழ்ச்சியுடன் கீதா கூறியதை கேட்ட நாகராஜன், ஆமாம், கொஞ்சம் பெரிய தோட்டம்தான். உனக்குத்தான் தோட்டக்கலை மீது மிகவும் ஆர்வமாயிற்றே. இந்த தோட்டத்தை கவனித்து செடிகளை வளர்ப்பதிலேயே உன் பொழுது பாதி கழிந்துவிடும் என்று குறும்புத்தனமாக கண்களை சிமிட்டினான். வண்டி வாசலை அடைந்ததும் இறங்கினர்.
நாகராஜன் கீதாவிற்கு கை கொடுத்து அதிலிருந்து இறங்க உதவி செய்தான். நாகரிக தோரணையில் கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய பங்களாவை கவனித்த கீதாவின் உள்ளம் குதூகலத்தினால் கூத்தாடியது. ஊர் எப்படி இருந்தாலும் என்ன, வீடு அழகாக இருக்கிறது, நாகரிகமாக கட்டப்பட்ட பங்களா என்று நினைத்து சந்தோஷப்பட்ட அவள் உள்ளே நுழைய எத்தனித்தாள். நீங்க 2 பேருமா அப்படியே கிழக்கு முகமா சித்த நில்லுங்கோ என உத்தரவிட்ட வண்ணம் உள்ளே இருந்து வந்த அம்மாளை பார்த்தாள் கீதா. சிறிது இரட்டை நாடி சரீரம் படைத்த அந்த ஸ்திரீதான் கணவனின் அக்கா என்பதை நொடி பொழுதில் ஊகித்து கொண்டு விட்டாள். பாகிரதிக்கு வயது 40க்கு மேல் இருக்கும் என்ற உண்மையை பாதி நரைத்து போன அவளது கூந்தல் எடுத்து காட்டியது. முக்கால் வரை வந்த அவளது புடவையின் பாணியை கண்ட கீதா நாத்தனார் மிகவும் கர்நாடகமானவள் என்று ஊகித்து கொண்டாள். தங்கம், ஆரத்தியை சீக்கிரம் கொண்டு வா, நாழியாகிறது பார் என்று உரத்த குரலில் கத்திய பாகிரதி சந்தோஷமுள்ளவளாக காணப்பட்டாள். தங்கம் நமது வீட்டு சமையல்காரம்மா, சுமங்கலி, அதனால்தான் அவளை ஆரத்தி எடுக்க அக்கா முதலிலேயே ஏற்பாடு செய்துவிட்டால் போல இருக்கிறது என்று மெல்லிய குரலில் மனைவியிடம் சொன்னான் நாகராஜன். தனது சகோதரி செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி அவன் பெருமையாக பேசுவதை கவனித்து வந்த கீதா தன் கணவன் அக்காவின் மீது அன்புடையவன் என்பதை புரிந்து கொண்டாள். காலனா அகலமான குங்கும பொட்டு நெற்றியில் மின்ன ஏறக்குறைய பாகிரதியின் வயதையே உடைய தங்கம் ஆரத்தி தட்டுடன் வாயிற்பக்கம் வந்தாள். புன்னகையுடன் அவள் ஆரத்தியை சுழற்றி கொட்டி தம்பதிகளை வரவேற்றாள். மாமியாருக்கு அடுத்தபடியாக புக்ககத்து உறவில் வேண்டப்படாதவர்கள் நாத்தனார்கள். அதுவும் சிறு வயதிலேயே ஒரு விதவையான ஒரு நாத்தனார் வீட்டோடு இருந்து அதிகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் கேட்க வேண்டியதே இல்லை. அவளுக்கு ஏற்பட்ட ஒரு துக்க வாழ்க்கையை வீட்டில் உள்ள எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். விதவை நாத்தனார் வீட்டில் இருக்க கையில் தம்பியின் மனைவி உல்லாசமாக தன்னை சிங்காரித்து கொண்டு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை வெளியில் எடுத்து காண்பிப்பது மிகவும் ரசக்குறைவு என்று கருதுவார்கள் கிராமங்களில். அத்தகைய சூழ்நிலையில் தான் வாழ நேரிடும் என்று முன்பே கவலைப்பட்டு கொண்டிருந்த கீதாவுக்கு பாகிரதி அம்மாளை பார்த்ததும் பாதி கவலை மறைந்துவிட்டது. சாந்தம் ததும்பிய அவளது முகத்தையும் வயதையும் கண்டு அவள் தன் வாழ்வின் இன்பத்தின் குறுக்கே நின்று பாழ்படுத்த மாட்டாள் என்று கீதா தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். பங்களா மிகவும் பெரியதாகத்தான் இருந்தது. ஆனால் அது வெறிச்சென்று காணப்பட்டதன் காரணம் தகுந்த மேஜை நாற்காலிகள் இல்லாதிருந்தனால்தான் என்பதை ஒரே பார்வையில் புரிந்து கொண்டாள் கீதா. ஆமாம், இந்த ஹால் ஏன் இப்படி வெறிச்சென்று இருக்கு? 2 பழைய நாற்காலிகளை மட்டும் போட்டிருக்கிறீர்களே, இது போதுமா? இங்கே அழகான சோபாக்களும் மேஜையும் போட்டு ஜன்னல்களுக்கு நீலத் திரைகள் கட்டினால் இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா என்று அவள் கணவனை பார்த்து கேட்டாள். இதை அழகுபடுத்த அக்காவுக்கு அவ்வளவாக விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. பாவம், அவள் பழைய காலத்து மனுஷி. இனி இது விஷயமாக தாராளமாக உனது கைத்திறமையை காட்டலாம், எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று நாகராஜன் சிரித்து கொண்டே உத்தரவு கொடுத்தான். அம்மா கீதா, குளிக்கிறதுக்கு வெந்நீர் தயாராக இருக்கு, ஸ்நானம் பண்ணிட்டு வா. காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் மாடியில் தூங்கலாம். ரயிலில் வந்தது சிரமமாக இருக்கும் உனக்கு என்று அருமையாக பாகிரதி வந்து அழைத்தாள். கீதா அவளை பின்தொடர்ந்து ஸ்நான அறைக்குள் சென்றாள். ஆமாம், பச்சை தண்ணீர் வேண்டுமானால் எங்கே எடுத்துக்கொள்கிறது? குழாய் எந்த பக்கம் இருக்கிறது என்று அவள் கேட்ட கேள்வி பாகிரதிக்கு சிரிப்பை உண்டாக்கியது. இந்த ஊரில் குழாய் கிடையாதுன்னு ராஜா உங்ககிட்ட சொல்லலையா? கிணற்று ஜலம்தான் எல்லாவற்றுக்கும். அந்த அண்டாவில் வேண்டிய பச்சை தண்ணீர் இருக்கிறது, எடுத்துக்கொள். வெந்நீர்லேயே குளி. இந்த ஊர் பச்சை தண்ணீர் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று கூறிவிட்டு சென்றாள். குழாய் கூட கிடையாதா? திரகசாரமே என்று தனக்குள்ளே முணுமுணுத்தாள் கீதா. அன்று பகல் போஜனம் மிகவும் தடபுடலாக தயாரிக்கப்பட்டிருந்தது. புதிதாக வீட்டிற்கு வந்து நுழையும் கிரகலட்சுமியை வரவேற்க ஏற்பாடு செய்திருந்த விருந்தை பிரயாண அலுப்பினால் கீதாவினால் சாப்பிடவே முடியவில்லை. போதாதற்கு பாயாசம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடம்மா என்று சமையற்காரம்பா தங்கம் உபச்சாரம் செய்து இலையில் கொண்டு வந்து அதிகப்படியாக பரிமாறிவிட்டாள். நாத்தனார் கையில் கொண்டு வந்து கொடுத்த வெற்றிலை தட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு கீதா வந்த பொழுது நாகராஜன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் உபயோகத்திற்கு என்று விடப்பட்டிருந்த மாடியறை மிகவும் விஸ்தாரமாக இருந்தது. படுக்கை உபயோகிக்கும் கட்டிலை தவிர அந்த அறையில் வேறு ஒரு பொருளும் இல்லை. கீதாவுக்கு பகலில் தூக்கம் வருவது அபூர்வம். வந்திருக்கும் இடமும் புதிது. ஆகவே அவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. கணவனின் நித்திரைக்கு பங்கம் ஏற்படாதிருக்க
வெளிச்சம் அதிகமாக வீசும் ஜன்னலை சிறிது மூடினாள். பிறகு அறையை விட்டு கிளம்பிய அவள் பங்களாவை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். மாடியையும் தோட்டத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அவள் மறுபடியும் பங்களாவிற்குள் நுழையும் பொழுது பகல் 4 மணிக்கு மேலாகிவிட்டதைக் கண்டு அவளுக்கே அதிசயமாக இருந்தது. அம்மா கீதா, நீ தூங்காமல் வெளியிலே தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தியா? சாயங்காலமா பார்க்க போயிருக்கலாம். சரி, இங்கே வா, தலையை பின்னி விடுகிறேன் என்று அழைத்தாள் பாகிரதி. கீதாவின் நீண்ட கூந்தலை கண்ட பாகிரதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. விதவிதமாக பூத்து பறிப்போர் இல்லாமல் வாடிவிடும் தோட்டத்து மலர்களை வைத்து அலங்கரிக்க ஏற்ற அழகான கூந்தல்தான் என்று மனதிற்குள்ளே வியந்து கொண்ட அவள் தலையை வாரி பின்னலிட்டாள். கம்மென்று மணங்கமழும் மலர் கதம்பத்தை தலையில் சூட்டிய பின்பு முகத்தை அலம்பி பொட்டிட்டு கொண்ட பிறகு, சமையல் கட்டிலே டிஃபன் காஃபி இருக்கு, நீ எடுத்துண்டு அவன் எழுந்துட்டால் அவனுக்கும் கொண்டு போய் கொடு என்று கூறிய பாகிரதி தான் அன்று செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் திருப்தி அடைந்தவள் போல் எழுந்து மற்ற காரியங்களை கவனிக்க கிளம்பினாள். கீதா மாடி அறைக்குள் நுழைந்த பொழுது தூக்கத்திலிருந்து முன்பே எழுந்த நாகராஜன், அப்பாடி, இவ்வளவு நாழி ஆச்சா? எனக்கு வெளியில போகணும்னு அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன், மறந்து விட்டால் போல இருக்கிறது என்றான். எங்கே போகணும் என்று கேட்ட கீதா காஃபி டிஃபனை அவன் பக்கத்தில் கொண்டு வந்து வைத்தாள். கல்யாண தடபுடலில் தொழிற்சாலையை 15 நாட்களாக எட்டி கூட பார்க்கவில்லை. இன்று வருவதாக மேனேஜருக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். பாவம், மணி 5க்கு தொழிற்சாலையை மூடிவிட்டாலும் அவர் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் போய் கவனிக்க வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கின்றன என்றான். வந்ததும் வராததுமாக இன்றைக்கே அங்கே போய்த்தான் ஆக வேணுமா என்று கீதா கொஞ்சலாக கேட்டுக்கொண்டே அவன் அருகில் உட்கார்ந்தாள். ஆமாம், போய்த்தான் ஆக வேண்டும். வேலையில் நானே அசரத்தை காட்டுவது தொழிலாளிகளுக்கு தெரிந்தால் தொழில் உருப்பட்டா போலதான் என்று சிரித்த நாகராஜன், ஏன் அப்படி கேட்டாய் என்று வினவினான். நீங்கள் திரும்பி வரும் வரை நான் தனியாக எப்படி பொழுதை கழிப்பது என்ற யோசனையில்தான் கேட்டேன் என்றாள் கீதா. உனக்கு பொழுது போகவில்லை என்றால் தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிரு. தோட்டக்காரன் சுந்தன் வீடு தோட்டத்தின் கோடியில் இருக்கிறது. உனக்கு இஷ்டமான செடிகளை பற்றி அவனை கேட்டால் விவரித்து சொல்வான் என்று கூறிவிட்டு வெளியே போக எழுந்திருந்தான். தோட்டத்தையும் பங்களாவையும் முன்பே சுற்றி பார்த்தாகிவிட்டது. இனி பார்க்க வேண்டியது ஒன்றுமில்லை என்று கொஞ்சி அவள் கூடவே எழுந்திருந்தாள். நீ நினைத்தபடி பங்களா பயங்கரமாக ஒன்றும் இல்லை அல்லவா என்று கேலியாக கேட்டான் கணவன். பங்களா மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் எத்தனையோ குறைகள் இருப்பதை கவனித்தேன் என்று மனைவி சொல்வதை கேட்டவன், குறைகள் என்ன என்று சொல்லட்டுமா? வீட்டிலே வேண்டிய மேஜை நாற்காலிகள் இல்லை, அழகு பார்த்து கொள்ள பெரிய நிலை கண்ணாடி கிடையாது, கேட்டு மகிழ ரேடியோ இல்லை, அவ்வளவுதானே என்றான். ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டீர்களே, மாடி ஹாலில் இருக்கும் பெரிய அலமாரியில் ஒரு கதை புத்தகம் கூட கிடையாது. அவ்வளவும் மரத்தொழிலை பற்றிய புத்தகங்கள், அதுவும் அமெரிக்க ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள். ஏன், உங்களுக்கு அமெரிக்கா மீது மட்டற்ற மோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்ட கீதா கலகலவென்று நகைத்தாள். ஆமாம், அந்த நாட்டின் மீது எனக்கு அபார மோகம்தான் என்று கூறிய நாகராஜன் ஆர்வத்துடன் அவளது கரங்களை பற்றினான். கீதா பதில் பேசாது இருப்பதை கண்ட அவன், ஈவிரக்கமற்ற முதலாளிகள் வர்க்கத்தைச் சேர்ந்தவன் உன் கணவன் என்றுதானே நினைக்கிறாய் என்று கேட்டான். அப்படி நினைக்க இடமில்லை. ஏனெனில் உங்கள் புத்தக அலமாரியில் சில குஷ்ய ஆசிரியர்களின் புத்தகங்களையும் பார்த்தேன். பொது உடைமையையும் முதலாளித்துவத்தையும் தராசில் வைத்து நிறுத்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மனம் எந்த பக்கம் சாயுமோ என்றுதான் யோசனை என்று சிரித்தாள். இப்பொழுது என் மனம் முன்பக்கம்தான் சாய்ந்திருக்கிறது. கீதாவை தவிர வேறு எதன் மேலேயும் அதற்கு சிந்தனை கிடையாது, தெரியுமா? உல்லாசமாக கேட்ட நாகராஜன் அவள் முகத்தை அன்புடன் பார்த்தான். மனவெழுச்சி மிக்க அடைந்த கீதா தன் சிவந்த முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டு, பார்த்து அழுக்காத இடம் இந்த வீட்டில் ஒன்று உண்டு என்றால் அதுதான் பங்களாவின் பின்புறத்து தோட்டம் என்பேன். நான் தோட்டக்காரன் வீட்டில் அருகிலிருந்து தொட்டிகளில் கட்டியிருக்கும் பசுக்களை பார்த்தேன். அவற்றில் 2 சமீபத்தில் தான் கன்று போட்டனவென்று தோட்டக்காரன் எனக்கு சொன்னான். அந்த கன்றுக்குட்டிகளை பார்த்தபொழுது எனக்கு அவற்றை விட்டு வர மனமே இல்லை என்று சந்தோஷத்துடன் கூறினாள். அப்படியென்றால் அங்கே போய் அவற்றுடன் விளையாடி கொண்டிரு, நான் வரும் வரை என்று பரிகாசமாக கூறிவிட்டு கீழே இறங்கி சென்றான் நாகராஜன். அஸ்தமித்து நன்றாக இருட்டி விட்டதனால்
ஹால் மின்சார விளக்கை கீதா ஏற்றினாள். தோட்டக்காரன் கொண்டு வந்து வைத்த பூக்குடலையை கீதாவிடம் கொடுத்த பாகிரதி, இதில் இருக்கும் பூமாலையை எடுத்து உள்ளே இருக்கிற படங்களுக்கு போடு அம்மா என்று அறை ஒன்றை சுட்டி காட்டினாள். பூஜை அறை போல் தென்பட்ட அந்த அறையின் சுவரில் பக்கத்தில் 2 பெரிய போட்டோக்கள் மாட்டப்பட்டிருந்தன. இறந்து போன மாமனார் மாமியார் அவர்களின் படம் அவை என்று ஊகித்து கொண்ட கீதா ஒரு பூமாலையை எடுத்து ராமா பட்டாபிஷேகத்திற்கு படத்திற்கு போட்டுவிட்டு அங்கிருந்த சிறு வெள்ளிக்குத்து விளக்கை ஏற்றி வைத்தாள். மீதி இருந்த இன்னொரு பூமாலையை அந்த 2 படங்களுக்கும் ஒன்றாக போட்டுவிட்டு சிறிது நேரம் அவற்றையே மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். நாத்தனார் பாகிரதி அளவுக்கு மீறிய சுறுசுறுப்பு உள்ளவளாக இருந்தாள். சமையல் கட்டிற்கு ஓடுவதும், தோட்டக்காரனிடம் ஏதோ உத்தரவு போடுவதும், பிறகு பால்காரனுக்கு வேலை சொல்வதுமாக அவள் பம்பரம்போல் சுற்றி சுற்றி வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கீதாவிடம் ஒரு வார்த்தை கூட பேச பொழுது இல்லை. உள்ளுக்கும் வாசலுக்குமாக செய்வதென்னவென்று அறியாது நடந்து பொழுதை கழிக்க முயன்ற கீதா மிகவும் சோர்வுடன் நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். இரவு வெகு நேரமாகியும் வெளியே சென்ற கணவன் திரும்பி வராதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பசி ஒரு புறமும், பிரயாண களைப்பினால் ஏற்பட்ட தூக்கம் ஒரு புறமும் அவளை வாட்டி கொண்டிருந்தன. பிறந்த வீடாக இருந்தால் இவ்வளவு நேரம் அவள் சாப்பிட்டு 2 தூக்கம் தூங்கியிருப்பாள். அண்ணா வந்தால்தான் என்று அவள் ஒரு நாள் கூட தன் பசியை தாங்கிக் கொண்டு காத்திருந்தது கிடையாது. அப்படி நடக்குமா புக்ககத்தில்? கணவன் வருவதற்குள் சாப்பிட்டு தூங்க முடியுமா? நாகரிக மனப்பான்மை மிகுந்த நாகராஜன் கீதா அப்படி செய்தால் ஒன்றும் ஆட்சேபனை சொல்ல மாட்டான். ஆனால் பாகிரதி என்ன நினைப்பாள்? வீட்டிற்கு வந்திருக்கும் தம்பி மனைவிக்கு கொஞ்சம் கூட கணவனிடம் மரியாதை கிடையாது என்றுதான் எண்ணிக்கொள்வாள். கணவன் வரவிற்காக எதிர்பார்த்து தூங்காமல் விழித்து கொண்டு பட்டினியுடன் காத்திருப்பதுதான் பதி பக்தி என்று நினைக்கும் கர்நாடக மனுஷியாயிற்றே அவள் என்று சிந்தித்த கீதாவிற்கு நாகராஜன் மேல் சிறிது கோபம் உண்டாயிற்று. மனைவியை புதிதாக அழைத்து வந்திருக்கும் அந்த ஒரு தினம் வீட்டில் இருந்து விட்டால் என்ன குடிமூழ்கிவிடும்? அப்படித்தான் வெளியில் சென்றால் சீக்கிரமாவது திரும்பி வரக்கூடாதா என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் கீதா. அதிக நேரம் கழித்து வந்த தம்பியை பார்த்து, ஏண்டா ராஜா, இன்னைக்கு ரொம்ப நாழி பண்ணிட்டியே என்று கேட்டாள் பாகிரதி. 15 நாட்கள் வேலை அப்படியே குவிந்து கிடந்தது. அதை கவனித்து வர நாழி ஆச்சு என்று கூறிவிட்டு கை கால் அலம்பிக் கொண்டு அவன் சமையற்கட்டிற்கு வந்தான். போஜனத்துக்கு பின்பு கீதா கணவனிடம் ஒன்றுமே பேசாது மாடி அறைக்கு சென்று விட்டாள். பாகிரதி சமையற்கட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். என்னக்கா, எப்படி இருக்கிறாள் தம்பியின் மனைவி? உனக்கு அவளை பிடிக்கிறதல்லவா என்று உற்சாகமாக கேட்டான் நாகராஜன். பெண் மகாலட்சுமி போல் அழகாகத்தான் இருக்கிறாள் என்று அவள் சொல்லியதை கேட்டவன், அழகு இருக்கட்டும், குணத்தை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்றான். ஒரு நாளில் என்ன சொல்லிவிட முடியும்? பொதுவாக பார்த்தால் ரொம்ப விளையாட்டு குணமுடையவளாக இருக்கிறாள். பேசும்போது பச்சை குழந்தையைப் போல சில சமயம் தோன்றுகிறது. கள்ளம் கபடமற்ற பெண், நல்ல பெண் என்றாள். அதை கேட்டு திருப்தி அடைந்தவன், படித்த பெண்ணாயிற்றே, கொஞ்சம் நாகரிகமாக இருப்பாளே, அது உனக்கு பிடிக்குமோ இல்லையோ என்று எனக்கு கவலையாக இருந்தது என்றான். அவளுடைய நாகரிக பழக்க வழக்கத்தை பற்றி நான் ஒன்றும் தடுத்து சொல்ல மாட்டேன். சிறுசு தானே, அவள் இஷ்டப்படி இருக்கட்டும் என்று இருந்துடுவேன். என்னவோப்பா, பெரியவா பண்ணின புண்ணியத்தில் நீ ஒருத்தனாவது கல்யாணம் பண்ணிண்டு நன்னா குடியும் கொடுத்தனமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. கார்த்தால நீங்கள் உள்ள நுழைஞ்ச போது சங்கரன் ஞாபகம் எனக்கு வந்தது. 2 நாட்டு பெண்கள் ஜோடியாக வந்து வீட்டில் குடுத்தனம் பண்ணி பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு எனக்கு துக்கமாக இருந்தது. அவன்தான் அல்பாயுஸில் போயிட்டான். அம்மாவாவது இருக்கப்படாதா? கீதாவை பார்த்து அப்படியே பூரிச்சு போய்விடுவாளே அவள் என்று கூறி முடிப்பதற்குள் கண்களை துடைத்து கொண்டாள் பாகிரதி. நடந்து போனதையெல்லாம் பற்றி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று அன்புடன் கடிந்து கொண்டான் நாகராஜன். அது சரி, கீதா எங்கே என்று முடிவில் கேட்டாள் பாகிரதி. மாடிக்கு போனால் ஏன் கூப்பிடணுமா என்று நாகராஜன் கேட்டதற்கு, வேண்டாம், பால் சாப்பிடாமல் போய்விட்டால் இதை நானே எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று சொம்பை தூக்கி கொண்டு கிளம்பினாள். வேண்டாம் அக்கா, வேலை அதிகம் செய்து உனக்கு இன்றைக்கு அதிக சிரமம், என் கையில் கொடு, நான் கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று பால் பாத்திரத்தை வாங்கி கொண்டு மாடி பக்கம் சென்றான் நாகராஜன். ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருந்த கீதாவின் முகம் அவன் பக்கமாக இருந்தது. நெற்றி மீது கூந்தல் புரள மெல்ல சுவாசம் விட்டுக்கொண்டு அவள் நித்திரை செய்யும் அந்த நிலையில் அவளது முகம் பச்சிளம் குழந்தையை போன்று அவனுக்கு தென்பட்டது. விளக்கொளி சுரீர் என்று முகத்தில் பட்டதும்
விழிப்படைந்த கீதா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னை அக்கா கூப்பிட்டாரா என்ன என்று அவள் கேட்டாள். பால் சாப்பிடாமல் நீ தூங்கிவிட்டது உன் ஆத்தனாருக்கு மனக்கஷ்டமாக இருந்ததாம். என் கையில் பாத்திரத்தை தூக்கி கொடுத்து கொண்டு போய் கொடு என்று உத்தரவிட்டாள் அக்கா. பார், நீ எத்தனை அதிர்ஷ்டசாலி, நாத்தனாருக்கு உன்மேல் எத்தனை அன்பு என்று கூறிய நாகராஜன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். ஆமாம், நீங்கள் தினமும் இப்படித்தான் நேரம் கழித்து வருவீர்களாக்கும் என்று சிறிது கோபத்துடன் கணவனை பார்த்து கேட்டாள் கீதா. என் வேலை ஒரு நாள் அதிக நேரமாகும், ஒரு நாள் சீக்கிரத்திலேயே முடிந்துவிடும். நான் வீடு திரும்ப நேரமாகிறது என்று நீ கவலைப்படக்கூடாது, தெரிந்ததா என்றான் நாகராஜன் மிகவும் வாத்சல்யத்துடன். அதை கேட்டு கீதாவின் கோபம் தணிந்தது. கவலை ஒன்றுமில்லை, வெறுமனைதான் கேட்டேன் என்றாள் அவள். அடுத்த நாள் காலை படுக்கையை விட்டு எழுந்த கீதா முதல் வேளையாக தன் தமையனுக்கு தனது சௌகியத்தை பற்றி ஒரு கடிதம் எழுதினாள். உரையிலிட்டு விலாசத்தை எழுதி கணவன் மேஜை மீது வைத்தாள். கீழே இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டாள். இலை தெரியாது பூத்திருந்த அடுக்கு மல்லிகை செடிகளை பார்த்து அவள் ஆர்வத்துடன் பூக்குடலை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடினாள். குடலைக்குள் மல்லிகை பூக்களை ஆசையுடன் கொய்து நிரப்பிக் கொண்டிருந்தாள். கீதா, கீதா என்று கூப்பிட்டு கொண்டு அங்கே வந்து நின்ற கணவனை பார்த்த அவள், என்ன வேணும் என்று சாவதானமாக கேட்டாள். காலையில நீ பூ எடுக்க கிளம்பி விட்டாயாக்கும். சமையற்கட்டில் அக்கா தனியா வேலை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள் என்று எரிச்சலுடன் கணவன் அதட்டியது அவளுக்கு தாங்க முடியாத வியப்பை உண்டாக்கியது. அக்கா தனியே வேலை செய்கிறாரா? தங்கம் எங்கேயாம் என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தாள். தங்கம் 4 நாட்கள் லீவில் ஊருக்கு போயிருக்கிறாள் என்று நாகராஜன் பதில் சொன்னான். நான் இப்பொழுது வருவேன் என்று தங்கம் காத்திருந்தாலோ லீவ் எடுத்துக்கொள்ள என்று முனகினாள் அவள். பாவம், 1 வருஷமாக ஒரு நாள் கூட ஓய்வின்றி நம் வீட்டில் அவள் வேலை செய்திருக்கிறாள். 4 நாள் லீவ் வேண்டும், ஊருக்கு போய் சொந்த மனிதரை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று கேட்டாள். சரி என்று அனுமதித்து விட்டேன். நேற்று முழுவதும் அதிகமாக வேலை செய்ததனால் அக்கா மிகவும் களைத்து போயிருக்கிறாள். அத்துடன் இன்று உதவி இல்லாமல் வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டுமென்றால் அவளால் முடியாது. மேலும் அக்காவிற்கு இரத்த அழுத்த நோய் வேறு உண்டு. நீ போய் கூடமாட சமையல் வேலையில் ஒத்தாசை செய் என்று மிகவும் தனிவான குரலில் சொன்னான் அவன். சமையல் வேலையில் எனக்கு பழக்கமே கிடையாது என்று பிடிவாதமாக மனைவி பதிலளித்ததை கேட்ட நாகராஜன், BA பட்டம் பெற படிப்பதை விட சமையல் செய்ய கற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியமல்ல. பழக்கமில்லாவிடில் அக்கா சொல்லித் தருவாள், கற்றுக்கொள் போ என்று அதட்டினான். கணவனின் கடுமையான சொற்களை கேட்ட கீதாவிற்கு பதிலே பேச முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் பொங்கி விற்றென அவனை ஏறெடுத்து கூட பார்க்காமல் பங்களாவை நோக்கி சென்றாள். முதல் நாள் முழுவதும் அன்பின் வடிவமாக தோன்றிய நாகராஜன் சுள்ளென்று எரிந்து விழ காரணம் என்னவாயிருக்கும்? தனக்கு வேலை செய்ய தள்ளவில்லை என்றால் உண்மையை வெளியே சொல்லி கீதாவை நேரடியாக உதவிக்கு அழைத்தால் அவள் மறுப்பாளா? அதை விட்டுவிட்டு தம்பியிடம் கோல் சொல்லி கொடுத்திருக்கிறாள் பாகிரதி. என்ன இருந்தாலும் நாத்தனார் அல்லவா? நாத்தனார்கள் சகோதரன் மனைவியை உண்மையாக நேசித்து நடத்துவது மிகவும் அபூர்வம். பாகிரதி அம்மாள் அப்படி ஒன்றும் அந்த அபூர்வ குழாயத்தை சேர்ந்தவள் அல்ல. தேனொழுக பேசுகிறாளே என்று ஏமாந்தளவா போய்விட்டோம். நாத்தனார் பெரிய எமகாதியாக இருக்கிறாளே என்று மனதில் எண்ணிய கீதாவுக்கு பாகிரதி மீது எழுந்த வெறுப்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குள்ளநரி போன்ற தந்திரக்கார அக்கா மீது மற்றற்ற அபிமானம் தம்பிக்கு. ஆகவே கணவனை உத்தேசித்தாவது பாகிரதியை நேரடியாக பகைத்து கொள்ள முடியாது. சர்க்கரையைப் போல தானும் நயவஞ்சகமாகவே அவளிடம் பழக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட கீதா கண்ணீரை துடைத்து கொண்டாள். புஷ்ப குடலையை பூஜை அறையில் வைத்துவிட்டு புடவை தலைப்பை இழுத்து சொருகி கொண்டு பாகிரதியின் முன் வந்து நின்றாள். ஏன் அக்கா, இன்னைக்கு தங்கத்தை காணுமே என்று ஒன்றுமே தெரியாதவள் போல் வினவினாள். 4 நாள் லீவு வேணும்னு கேட்டாள். சரின்னுட்டான் ராஜா. விடியற் காலம் புறப்பட்டு ஊருக்கு போயிருக்கிறாள். என்னத்துக்கம்மா கேட்ட என்று பாகிரதி மிக்க அன்புடன் கேட்டது கீதாவுக்கு வேடிக்கையாக இருந்தது. முடிந்து கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவள் போல நடிப்பதை பாரேன் என தனக்குள்ளே வியந்த அவள், உங்களுக்கு என்னாலான உதவியை செய்கிறேன் அக்கா. நீங்கள் எனக்கு இந்த ஆத்து சமையல் தினசை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் என்று வினயமாக கேட்டாள். நீ என்னத்துக்குமா கஷ்டப்படணும்? வேண்டாம்.
எனக்கு இந்த வேலை ஒன்றும் பிரமாதமில்லை என்று கூறிய பாகிரதி குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு பின்கட்டிற்கு போக புறப்பட்டாள். சமையலுக்கு நான் ஜலம் கொண்டு வரேன். அக்கா, குடத்தை இப்படி கொடுங்கள். எனக்கு வேலை செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கு என்று பிடிவாதமாக கீதா வழிமறிப்பதைக் கண்ட பாகிரதி சிரித்து கொண்டு, உன்னால் அந்த கிணற்றிலிருந்து ஒரு ஒரு குடம் ஜலம் கூட கொண்டு வர முடியாது. கிணறு ரொம்ப ஆழமானது, வெகு நாழி இழுக்கணும் என்று கூறிக்கொண்டே குடத்தை கீழே வைத்தாள். பங்களாவின் பின்பக்கத்து தோட்டத்தில் இருந்த கிணற்றிலிருந்து 2 குடம் ஜலம் இறைப்பதற்குள் வேலை செய்து பழக்கப்படாத கீதாவின் உள்ளங்கைகள் சிவந்து விட்டன. பல்லை கடித்துக்கொண்டு சமையலுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் கொண்டு வந்து சேர்த்தாள். சிட்டுக்குருவியை போன்று மிகவும் துரிதமாக தான் ஏவிய வேலைகளையெல்லாம் கீதா செய்து முடித்ததைக் கண்ட பாகிரதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. படித்த பெண்ணானாலும் எத்தனை அடக்கம்! தம்பி அதிர்ஷ்டசாலிதான் என உள்ளம் மகிழ்ந்தாள். சமையல் முடிந்தவுடனே, அக்கா, நீங்க அதிக நாளை பட்டினி கிடக்கக்கூடாது, உட்காருங்கள், நான் பரிமாறுகிறேன் என்று கீதா பாகிரதியை உபசரித்து சாப்பிட செய்தாள். தம்பி மனைவி செய்த உபச்சாரத்தில் மனம் பூரித்து போன பாகிரதி, நான் தான் தினமும் ராஜாவுக்கு பரிமாறுகிற பழக்கம். என்னதான் சமையல்காரி சமைத்தாலும் அவனுக்கு என் கையாலே தான் சாதம் எடுத்து போட்டால்தான் எனக்கு திருப்தி. இனிமேல அந்த வேலை உன்னுடையது, புரிஞ்சுதா? ராஜா வருகிற நாழியாச்சு, அவன் சாப்பிட்டதும் என்னை வந்து கூப்பிடு, உனக்கு நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்து அறை ஒன்றில் சிறிது நேரம் தூங்கச் சென்று விட்டாள். அன்று நாகராஜன் பகல் போஜனத்திற்கு வீட்டிற்கு வர முடியவில்லை. இருட்டிய பின்புதான் தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்தான். கீதா என்று நாகராஜன் கூப்பிடுவது சமையற்கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த கீதாவின் காதுகளில் நன்றாகவே கேட்டது. காலையிலேயே அவன் கூறிய சுடுமொழிகள் மனதை உறுத்தி கொண்டே இருந்ததால் அந்த கோபத்தில் கவனிக்காதவள் போல் சும்மா இருந்தாள். உன்னை கூப்பிடுகிறேனே, காது கேட்கலையா? அக்கா எங்கே என்று கேட்டுக்கொண்டு வந்து நின்ற நாகராஜன் மனைவியை உற்று பார்த்தான். துளிர்த்த வியர்வையினால் நெற்றி குங்குமம் கரைந்து நாலா பக்கமும் பரவி இருந்த அவளது முகம் மிக்க களைப்புடன் தென்பட்டது. பாவம், வேலை சிரமம் அதிகம் போல் இருக்கிறது என அவளை கண்டதும் அவன் மனம் இறங்கியது. அக்கா ஜாமான் அறையில் ஏதோ காரியமாக இருக்கிறார், என்ன வேணும் என்று கேட்ட கீதா கணவனது கண்களை சந்திக்க விரும்பாதவள் போல் மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாப்பிட திருத்தம் வேண்டும், அவ்வளவுதான். ஏது நெற்றி வியர்வை நிலத்தில் விழ இன்று நீ உழைத்திருக்கிறாய் போலிருக்கிறதே என பரிகாசமாக கேட்ட அவன் அருகில் வந்தான். பேசாது சுட சுட பதில் சொல்ல நினைத்த கீதா அது சமயம் பாகிரதி அம்மாள் உள்ளே வருவதை கவனித்து ஒரு டம்ளரில் ஜலத்தை எடுத்து கணவன் கையில் கொடுத்துவிட்டு முகத்தில் வழிந்தொடிய வியர்வையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். அன்று இரவு சாப்பாட்டின் போது நாகராஜன் ஒரு நூதன சம்பவத்தை உணர்ந்தான். குலுங்கும் வளையல்கள் அணிந்த தளிர் கரங்களால் மனைவி பரிமாற சாப்பிட்ட போஜனம் அவனுக்கு தேவாமிர்தம் போல் எண்ணித்தது. ஆனால் ஹாஸ்யமாக அவன் பேசிய வார்த்தைகளை ஒன்றும் கேட்காதவள் போல் கீதா என்று இருந்தாள். அவள் மௌனம் அவனுக்கு ஆச்சரியத்தையே கொண்டாக்கியது. அக்கா முன்னிலையில் மனைவி தன்னுடன் சந்தோஷமாக வார்த்தையாட விரும்பவில்லை போலும் என்று எண்ணிக்கொண்டு மாடி அறைக்கு போனான். ஒரு வழியாக எல்லா காரியங்களையும் முடித்துக்கொண்டு கீதா மாடி பக்கம் வந்த பொழுது எதிர்புறத்து ஹாலில் கணவன் மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ படித்து கொண்டிருப்பதை கண்டாள். சந்தடி செய்யாது அவள் படுக்கை அறைக்குள் சென்றாள். ஆழமான கிணற்று ஜலத்தை வயராகியதுடன் மூச்சை கட்டிக்கொண்டு இழுத்தபோது அலுப்பு ஒன்றும் தோன்றவில்லை. நாள் முழுவதும் செய்த வேலைக்கு பின் சோறுடன் வந்து படுக்கை மீது உட்கார்ந்த பொழுதுதான் வேலையின் பிரமம் ஆரம்பித்தது. முதுகை 2ஆக கத்தரித்து விடுவது போன்ற இடுப்பு வலி ஒரு பக்கம், மிளகாய் அரைத்து பழக்கப்படாத கைகளில் அனல் பற்றியதை போன்ற எரிச்சல் ஒருபுறம், புகையும் அடுப்பிலேயே கிடந்து பொழுதை கழித்ததினால் ஏற்பட்ட தலைவலி ஒரு பக்கம். ஆக எல்லாம் சேர்ந்து அவளை பாதித்து கொண்டிருந்தன. எல்லாவற்றையும் விட காலையில் கணவன் கடிந்து கொண்டதனால் புண்பற்றிருந்த நெஞ்சம் கொதித்து கொண்டிருந்தது. எதிர்புறத்து ஜன்னல் வழியாக தெரிந்த நீல வானத்தில் பிரகாசித்து கொண்டிருந்த பிறைச்சந்திரனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவர். தாழ்ந்தோடி வரும் மேகக்கூட்டங்களுக்கு பாய்ச்சல் காட்டுபவன் போல் சந்திரன் மெல்ல நகர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். உருக்குலைந்து சிதறி வான பரப்பில் நாலா பக்கமும் மிதந்தோடும் வெண்முகில் கூட்டங்களைப் போன்று அவள் சிந்தனையும் பல திக்கிலும் சிதறி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன யோஜனை பலமாக இருக்கே
என கேட்ட நாகராஜன் அருகில் வந்து அமர்ந்தான். திடுக்கிட்டு திரும்பிய கீதா கணவனை காலை சம்பவத்திற்கு பிறகு முதலாக பார்த்தாள். ரொம்ப சிரமம் உனக்கு இன்றைக்கு பாவம் என்று அன்புடன் கூறிய நாகராஜன் அவள் கரங்களை ஆர்வத்துடன் பற்றினான். சிரமத்தை விட்டு தள்ளுங்கள், உங்களுக்கு திருப்திதானே என்று எரிச்சலுடன் கேட்ட கீதா தன் கரங்களை அவனது பிடியிலிருந்து இழுத்து கொண்டாள். ஏன் அப்படி கேட்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் வினவினான் நாகராஜன். அவன் கேள்வியை காதில் வாங்கிக் கொள்ளாதவள் போல கீதா இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். எதிர்பக்கத்து ஜன்னல் அருகில் போய் அதன் கம்பிகளை பிடித்து சாய்ந்து கொண்டு அங்கிருந்த வண்ணம் கணவனை தைரியமாக திரும்பி பார்த்தாள். அவளது வார்த்தைகளும் செய்கையும் நாகராஜனுக்கு வியப்பையே உண்டாக்கின. உனக்கு என் மேல் கோபம் என்று தோன்றுகிறது, ஆனால் எதற்காக என்று புருவத்தை நெறித்தான் அவன். உங்களுக்கு எங்கே விளங்கப் போகிறது என்று ஏளனமாக பதிலளித்த கீதா மிடுக்காக மறுபக்கம் திரும்பிக் கொண்டு ஜன்னல் வழியே ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நாகராஜன் மௌனம் சாதித்தான். மறுபடியும் அறையில் நிசப்தம் நிலவியது. சில நிமிஷங்கள் கழித்து திரும்பி பார்த்த கணவன் அவன் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அருகில் ஓடி வந்து தனது சுடுமொழிகளுக்காக அவளிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் மன்னிப்பு கோராமல் கடின சித்தனாகி இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அவன் உட்கார்ந்திருப்பதை காண அவளுக்கு வியப்பும் கோபமும் தாங்க முடியவில்லை. இன்றைக்கு சமையல்காரி லீவு எடுத்துக்கொண்டால் நாளைக்கு இன்னும் யார் லீவு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள்? மாட்டுக்கொட்டில் பெருக்கும் வேலைக்காரி என்றைக்கு லீவில் போகிறாள்? அதை முன்னாலேயே சொல்லிவிட்டால் நலமாக இருக்கும் என்று எகத்தாளமாக அவள் ஆரம்பித்தாள். உடனே பதில் அளிக்காது நாகராஜன் அவள் மனதில் உள்ளதை பார்வையினால் அறிந்து கொள்ள முயற்சிப்பவன் போல் அவள் முகத்தை ஊடுருவி பார்த்தான். வீட்டு வேலை செய்வதை கௌரவ குறைவாக நீ நினைக்கிறாய் அல்லவா என்று முடிவில் கேட்ட நாகராஜன் எழுந்திருந்து அவள் அருகில் வந்தான். சமையல்காரமா லீவில் போனால் என்றதால் அதற்காக மனைவியை சமையல்காரி ஆக்கிவிட வேண்டுமோ? இன்னொரு சமையல்காரியை அவசரத்திற்கு நியமித்து வீட்டை நடத்த உங்களுக்கு அந்தஸ்து இல்லையா என்று கோபத்துடன் கேட்டாள். நாகரிகத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கும் எந்த தேசத்திலும் தற்காலத்தில் பெண்கள் சமையல் வேலையை அநாகரிகம் என்று கருதவில்லை. ஏனோ உனக்கு அது இழிவான செய்கையாக தெரிகிறது. வேலைக்காரர்களே எல்லா வேலையும் செய்துவிட்டால் ஒரு அவசர சமயத்தில் வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால்தான் இன்னொரு சமையல்காரியை நியமிக்கவில்லை. தங்கம் லீவு எடுத்துக்கொண்டு சென்றது மிகவும் சிறிய விஷயம். இதை சமாளித்து வீட்டை நிர்வகித்து கொண்டு போக உனக்கு பொறுமை இல்லாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றான் நிதானமாக. உடலை அலட்டிக்கொண்டு உழைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாத பொழுது வீணாக ஏன் சிரமப்பட வேண்டும் என்பது என் அபிப்பிராயம் என்று பிடிவாதமாக பதிலளித்தாள் கீதா. என் உள்ள கருத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் இப்படி பேச மாட்டாய். ஆடம்பர வாழ்க்கையினின்று எளிய வாழ்க்கை நடத்தி இன்பமாக இருக்க வேண்டும் என்பதே என் கொள்கை. அதை நீ ஆதரிப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன் என கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னான் நாகராஜன். பிறரால் உணர்ந்து அறிய முடியாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஆதரிக்கும்படி நிர்பந்திப்பதை நான் பலாத்காரம் என்றுதான் சொல்வேன். உங்கள் சித்திர கொள்கைகள் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. இப்படி கடினமாக பேசி நிர்பந்தப்படுத்தவும் அக்கா பேச்சை கேட்டுக்கொண்டு துன்பப்படுத்தவும் தான் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டீர்கள் போல இருக்கிறது என்று கோபத்தினால் படபடவென்று பொரிந்த கீதா துக்கம் தாங்காமல் விம்மி அழுதாள். மனைவியின் சொல்லம்புகள் வந்து பாய்ந்த வேகத்தை கண்டு ஒரு வினாடி அப்படியே அசந்து போன நாகராஜன், அக்கா பேச்சை கேட்டேனா? என்ன அது என்று ஆச்சரியத்துடன் வினவினான். உங்க அக்காவின் திரிசமன் எனக்கு புரியாது என்று நினைக்க வேண்டாம். மாடு போல இந்த வீட்டிற்கு உழைக்க வேண்டுமென்று தனக்கு ஆசை இருந்தால் செய்கிறது தானே. தம்பி பெண்டாட்டி எங்கே சுதந்திரமாக இருந்துவிடப் போகிறாளோ என்ற பொறாமையிலே உங்களிடம் வந்து என்னென்னவெல்லாமோ சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு என் மீது நீங்கள் அப்படி எரிந்து விழுந்தீர்கள் என்றாள் அழுகையுடன். நீ வீணாக அக்கா மேல் பழி போடுகிறாய். அவள் ஒரு பாவமும் அறியாதவள். அவளை சரியாக தெரிந்து கொண்டால் இப்படி நீ பேச மாட்டாய். தன் மீது அபாண்டம் சுமத்தப்படுவதை அவள் அறிந்தால் மிகவும் மன கஷ்டப்படுவாள் என்று தனிவாக கூறிய நாகராஜன் மனைவியின் பக்கம் வந்தான். கண்களில் வழிந்த அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அன்பு ததும்பும் குரலில், கீதா, என்னத்திற்கு வீணாக அழுகிறாய்? நீ இவ்வளவு அசடாக இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. கல்யாணமான மறுதினம் என்னிடம் உங்கள் வீட்டு மாடி வராந்தாவில் என்ன சொன்னாய்? என் மேல் கொண்டிருக்கும் காதலுக்காக வாழ்க்கையில் எவ்வளவு துக்கத்தையும் சகித்துக்கொள்வேன், அப்படி இப்படி என்றாயே. அதெல்லாம் வெறும் கவிதை உணர்ச்சியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தாமா என்று கொஞ்சலாக கேட்டான் கணவன்.
உணர்ச்சி மேலிட்டால் அன்று அவள் தன்னிடம் என்னென்னவோ கூறியிருந்தாள். அவற்றை திரும்ப நினைத்து பார்க்க கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. கணவன் தன் பிசகிற்காக கெஞ்சிக் கொண்டு மன்னிப்பு கோரும் பாவனையில் பேசுவதை கேட்டு அவள் மனம் சிறிது சமாதானம் அடைந்தது. என்றாலும் முழுவதும் விட்டு கொடுக்க மனமின்றி அன்றைக்கு என்னவோ உளறினேன். நினைத்து பார்த்தால் எவ்வளவு தவறு என்று தோன்றுகிறது என்றால் அழுத்தந்திருத்தமாக. அன்று உன் மனதில் பொங்கிக் கொண்டிருந்த காதல் 4-5 நாட்களில் வற்றி போய்விட்டது போல் இருக்கிறது என்று ஏளனமாக அவன் கேட்டதை சகிக்காத கீதா, உங்கள் மேல் மற்றற்ற காதல் என் இருதயத்தில் அன்று பொங்கி ஒழிந்தது வாஸ்தவமே. ஆனால் அது காதல் அல்ல என்பது என் அபிப்பிராயம். மனைவி புருஷன் இருவரும் நெருங்கி பல நாட்கள் பழகிய பின் ஏற்படும் அன்பிற்குத்தான் காதல் என்று பெயர். பார்த்த அளவிலேயே பரஸ்பரம் ஏற்படும் விருப்பத்தை காதல் என்று எப்படி சொல்ல முடியும்? அது வெறும் கவர்ச்சி உணர்வு என இகழ்ச்சியாக பேசினாள். ஓஹோ, அன்பு என்பதற்கு இத்தனை பிரிவு பெயர்கள் உண்டு என்பதை எனக்கு இத்தனை நாளாக தெரியாதிருந்தது என்று பதிலுக்கு கிண்டலாக கூறிய அவன் அறையில் முன்னும் பின்னும் கோபத்துடன் உலாவினான். கீதா பதில் பேசாது கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் சிந்தனையிலேயே கழிந்த நாகராஜன் சட்டென்று மனைவியின் பக்கம் திரும்பி, அப்படியென்றால் வெறும் கவர்ச்சியை காதல் என்று நினைத்து கொண்டு என்னை மணந்து கொண்டு விட்டாயே, எத்தனை பெரிய தவறு செய்து விட்டாய் என்று கோபத்துடன் கேட்டான். அந்த தவறையே தாங்களும் செய்திருக்கிறீர்கள். பார்த்த அளவிலேயே என்னை விரும்பி மணந்து கொண்டீர்கள். அது கவர்ச்சியின் தூண்டுதலினால் ஒழிய காதலினால் அல்ல. என் குணம், என் மனப்போக்கு இவற்றை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று உக்கிரமாக கேட்டுவிட்டு கண்ணை துடைத்து கொண்டாள். அதை பற்றி அறியத்தான் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாயே இப்பொழுது என்று ஏகத்தளமாக கேட்ட நாகராஜன் கதவை படீர் என்று சாத்தி கொண்டு அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து தான் நடந்து கொண்ட விதத்திற்கு மன்னிக்கும்படி கணவன் கேட்டுக்கொள்வான் என்று எதிர்பார்த்து கொண்டு ஜன்னல் ஓரத்திலேயே கீதா வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் வெளியே சென்ற நாகராஜன் திரும்பி அன்றிரவு அறைக்குள் வரவே இல்லை. கணவனின் பிடிவாத குணத்திற்கு தான் விட்டு கொடுப்பதில்லை என்று மனதிலே கருவி கொண்ட கீதா முடிவில் தேக சோர்வும் மனச்சோர்வும் தாங்காமல் படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டாள். மறுநாள் காலை பாகிரதி தடுத்தும் கேளாமல் முதல் நாள் போலவே கீதா சமையற்கட்டிற்குள் நாத்தனாருக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தாள். அக்கா, கீதா இருந்தால் வர சொல்லு என்று மாடியிலிருந்து வண்ணம் இறைந்து கூப்பிட்டான் நாகராஜன். நீ இன்னைக்கு ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம். அவன் வெளியிலே போக அவசரப்படுகிறான். நீ போய் முதல்ல அவனை கவனி போ என பாகிரதி உத்தரவிட்டு விட்டு கீதாவை அனுப்பினாள். மாடிப்படிகள் ஒவ்வொன்றையும் தாண்ட தாண்ட கீதாவின் நெஞ்சு வேகமாக அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. கடந்த இரவு கோபித்து கொண்டு வெளியேறிவிட்டதால் இது சமயம் தனித்து பேசுவது கணவன்தான் நியாயம் என மனோராஜ்யம் செய்து கொண்டு மாடி ஹாலுக்குள் சென்றாள். உன் ஜாமான்களை எல்லாம் எடுத்து சீக்கிரம் மூட்டை கட்டிக்கொள். பூந்துடல் போகும் வண்டி பகல் 2 மணிக்கு கிளம்புகிறது. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்றான் நாகராஜன் அவள் முகத்தை பாராமல். எதிர்பார்க்காத அந்த வார்த்தைகளை கேட்டு கீதா பதைபதைத்து போனாள். பூந்துடலுக்கு எதற்காக போக வேண்டும் என்று அவள் கேட்பதற்குள் துக்கம் நெஞ்சை பிடித்து கொண்டு விட்டது. உன் அபிப்பிராயமும் என் கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றன. கவர்ச்சியை ஆதாரமாக வைத்துக்கொண்டு குணத்தை பற்றி அறியாமல் நாம் இருவரும் கல்யாணம் என்ற தவறை செய்துவிட்டோம் என்று சொன்னாயல்லவா? அந்த தவறை நீடித்து செய்து கொண்டிருக்க வேண்டாம். நீ இன்று வண்டியில் உன் பிறந்தகத்துக்கு போகப் போகிறாய் என்றான் கண்டிப்பாக. கீதாவுக்கு உலகமே சுற்றுவதை போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. கல்யாணமான 1 வாரத்தில் கணவனுடன் அவள் மனஸ்தாபப்பட்டு கொண்டு பிறந்தகம் வந்துவிட்டாள் என்று தெரிந்தால் பூந்திடல் லேடிஸ் கிளப் 2 விட்டு போகுமே. செல்லம்மாள் இந்த அவமானத்தை எப்படி ரசிப்பாள்? துரைசாமி 4 பேர் முகத்தை எப்படி தைரியமாக நிமிர்ந்து பார்ப்பான்? ஒரே வினாடியில் பலவும் எண்ணிய அவள் துக்கத்துடன், நான் போக மாட்டேன், ஊரார் என்னை பார்த்து சிரிக்கவா என்று விம்மினாள். உன் கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டிய சுயநலம் காரணமாக இங்கே வசிக்க நீ விரும்பினால் அதற்கு நான் உடன்பட வேண்டுமா? அபிப்பிராய பேதங்கள் அதிகம் உள்ள நாம் இந்த வீட்டில் க்ஷண நேரம் கூட சேர்ந்து வசிக்க முடியாது. நீ கட்டாயம் இன்று ஊருக்கு போகப் போகிறாய். நான் திரும்பி வருவதற்குள் தயாராக இருக்க வேண்டும் என்று கோபத்துடன் கூறியவன் கீழே இறங்கி சென்றான். அவனுடைய பிடிவாதமான உத்தரவை கேட்டு கீதா கதிகலங்கி போனாள்.
தன் கணவனுக்கு இவ்வளவு கோபம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் அவள் எதிர்த்து பேசியே இருக்க மாட்டாள். இனி என்ன செய்வது? வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. செய்யும் வகை தெரியாது அவள் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ஏமா கீதா, ராஜா மத்தியானத்துக்கு ஆத்துக்கு வருவானோ என்று கேட்டுக்கொண்டு அப்பொழுது மாடி ஹாலுக்குள் வந்த பாகிரதி அம்மாள் அப்படியே ஸ்தம்பித்து போனாள். பச்சை குழந்தை போல கீதா விசிப்பதைக் கண்டு அவளுக்கு உள்ளம் பதைபதைத்தது. என்னம்மா கீதா, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது என்று ஒரேடியாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். கீதா பதில் அளிக்காது விம்மி கொண்டிருக்கையிலே, ராஜா கோபிச்சென்றானா என்ன? அப்பாவை போல ராஜாவுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. அதை விட்டு தள்ளு, நீ மூஞ்சியை துடைச்சிண்டு வாமா, கீழே போவோம் என அன்புடன் கூறிய பாகிரதி கலைந்திருந்த கீதாவின் கூந்தலை மெல்ல கோதினாள். பாகிரதி எத்தனை வற்புறுத்தியும் கீதாவிடமிருந்து அழுகியை தவிர பதில் கிளம்பும் வழியாக இல்லை. தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்த நாகராஜன் சகோதரியை காணாது நேரே அவளை தேடிக்கொண்டு மாடிக்கு விருந்தான். நீ இங்கே இருக்கிறாயா? 2 மணி வண்டிக்கு நாங்கள் இருவரும் பூந்திடலுக்கு போக வேண்டும் என்று அவன் முடிப்பதற்குள் விஷயங்கள் ஒருவாறு ஊகித்து கொண்ட பாகிரதி, உனக்கு பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிருக்கா என்ன என்று தம்பியை அதட்டினாள். கணவன் தங்களுக்குள் நடந்த சண்டையை பற்றி அக்காவிடம் சொல்லிவிடப் போகிறான் என்ற கிளியில் கீதா தன் அழுகையை நிறுத்தினாள். அவளை முதலில் பிறந்தகத்தில் கொண்டு போய் விட்டு பின்புதான் மற்ற காரியங்களை நான் கவனிக்கணும். டிக்கெட் வாங்கி வரக்கூட ஏற்பாடுகள் பண்ணிவிட்டேன் என்றான் அவன் நிதானமாக. பாகிரதிக்கு தூக்கி வாரி போட்டது. சண்டை பலமாகிவிட்டது என்பதை உணர்ந்தாள். பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு ராஜா, நன்னா இருக்கு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? சின்ன சண்டையை பெருசாக்கிண்டு ஆத்துக்கு பெரியவன்னு கல்லு பிள்ளையாராட்டம் நான் ஒருத்தி இருக்கச்சே, எனக்கு தெரியாம காரியங்கள் நடக்கிறதாக்கும். டிக்கெட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டானாம். சமத்து பிள்ளை என்று கோபத்துடன் இறைந்தாள் அவள் தன் தம்பியை பார்த்து. உனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, நீ பேசாமல் இரு அக்கா என தம்பி பதிலுக்கு கத்தியதை கேட்ட அவள், நீ ரொம்ப தெரிஞ்சவன்தான் போ. பிறந்தாத்தை விட்டு கண்காணாத இடத்தில் வந்திருக்கிற குழந்தையை அனுசரித்து நடத்தாமல் சண்டை போட்டானாம். ரொம்ப அழகாத்தான் இருக்கு உன் காரியம் என்று கடிந்து கொண்ட பாகிரதி கீதாவின் கைகளை பிடித்து கொண்டு, வாமா இப்படி என ஹாலை விட்டு அழைத்துச் சென்றாள். நல்ல வேலை, அந்த சமையற்காரி ஊருக்கு தொலைஞ்சிருக்காள். அவள் இருக்கச்ச சண்டை நடந்தா கேட்கவே வேண்டாம், தோட்டக்காரன் வரை பரவிவிடும் என்று முணுமுணுத்த பாகிரதி, நீ கீழே போய் மூஞ்சியை அலம்பிண்டு நெத்திக்கு இட்டுக்கொண்டு இலையை போடு, நான் இவனை சாப்பிட வர சொல்கிறேன். இப்பொழுதுமே ராஜாவுக்கு பிடிவாதமும் கோபமும் ரொம்ப ஜாஸ்தி. அவன் ஏதாவது ஆத்திரத்திலே சொன்னால் நீ பேசாமல் இருந்துடு. 2 கைகளையும் தட்டினால் தானே சத்தம், தெரிஞ்சுதா என்று மெல்லிய குரலில் கீதாவுக்கு உபதேசித்தாள். ஹாலுக்குள் மறுபடியும் வந்த அக்காவை நாகராஜன் விரைத்து பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தான். சரி, அது கிடக்கட்டும், நீ கீழே போய் முதல்ல சாப்பிடு என்று சகோதரி உத்தரவிட்டாள். எனக்கு சாப்பாடு வேண்டாம் அக்கா என்று பிடிவாதத்துடன் நாகராஜன் கூறவே, நீ பண்றது துளி கூட நன்னவே இல்லை ராஜா என்று பாகிரதி கோபத்துடன் சொன்னான். நாகராஜன் பதில் பேசாது கோபத்துடன் முகத்தை திருப்பி கொண்டான். ஏண்டா ராஜா, நாம்பளே இதுவரை நடந்திருக்கிற துக்கமெல்லாம் போதாதா? நீ ஒருத்தன் நன்னா இருக்கிறத பார்த்துட்டு செத்து போகலாம்னு நான் என்று கூற முடியாது துக்கத்துடன் நிறுத்திய பாகிரதி கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டாள். தமக்கையின் வருத்தத்தை கண்ட நாகராஜன் உள்ளம் நெகிழ்ந்தது. அக்கா, நீ வீணாக வருத்தப்படாதே. கோபத்தில் என்னவோ அசட்டு காரியம் செய்துவிட்டேன். என்மேல்தான் பிசகு. இனிமேலே இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். உன் இரத்த அழுத்தத்திற்கு கோபமும் வருத்தமும் ஆகாது. பேசாமல் இரு என்று இரக்கமாக வேண்டிக் கொண்டான். அந்த பெண்ணை இனி ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லக்கூடாது. 4 மனுஷாலோடு பேசி தொழில் நடத்துகிற உனக்கே சரியா நடந்து கொள்ள தெரியாம இருக்கச்ச, ஆத்துல செல்லமா வளர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? நீதான் சித்த விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி சண்டையெல்லாம் இனி என் காதுகளில் படக்கூடாது. சரி, கீழே போ. இலையை போட்டு விட்டு உனக்காக அவள் காத்துண்டு இருக்கா. சாப்பிட்டதும் முதல்ல போய் அந்த டிக்கெட்டுகளை திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணு என்று முடித்த பாகிரதி அங்கிருந்து அகன்றாள். நாகராஜன் மௌனமாக சகோதரியின் கட்டளைக்கு படிந்தான். கீதாவின் கை வளையல்கள் செய்த சப்தமும் பாத்திரங்களின் மீது கரண்டி படும்போது ஏற்படும் ஓசையையும் தவிர அன்று சமையற்கட்டில் நிசப்தம் நிலவியிருந்தது. பாகிரதி அம்மாள் சமாதானம் செய்து வைத்து விட்டாள் என்றாலும் தம்பதிகளின் மனதிலே வீசிக்கொண்டிருந்த கோபப் புயல் முற்றிலும் அடங்கவில்லை.
அன்போடும் ஆதரவோடும் தன் மனைவியை நடத்தி இன்பமாக வாழ்க்கை நடத்தப் போகிறோம் என மனக்கோட்டை கட்டி மகிழ்ந்து கொண்டிருந்த நாகராஜன் மனதை கீதாவின் துடுக்கு சொற்கள் மிகவும் புண்படுத்திவிட்டன. அக்காவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளை கௌரவிக்க வேண்டியே பூந்திடல் பிரயாணத்தை அவன் நிறுத்தினான். ஆதலால் அவன் மனதில் மனைவி மேல் ஏற்பட்ட கோபம் ஒரேடியாக அடங்கி போகவில்லை. அன்று பகல் போஜனத்திற்கு பின்பு நேரே தொழிற்சாலைக்கு சென்றவன் இருட்டி வெகுநேரம் சென்ற பின்புதான் வீட்டிற்கு திரும்பி வந்தான். வெளியிலிருந்து வந்த அவன் மனைவியின் முகத்தை பார்க்க மனமில்லாதவன் போல் நேரே மாடி அறைக்கு சென்று விட்டான். கீதாவின் கோபமும் நாகராஜனுடைய கோபத்திற்கு எல்லளவும் குறைந்ததாக காணப்படவில்லை. சண்டையை ஆரம்பித்த பிசகு என்னவோ தன்னுடையது என்று அவள் உணர்ந்தாலும் ஒரே முட்டாக தன்னை கணவன் வீட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கருதினாள். வெளிப்பார்வைக்கு சமாதானம் அடைந்தவள் போல் அவள் தென்பட்டாலும் மனம் மட்டும் தனியாக கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. அன்று முழுவதும் அவளும் கணவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காது கழித்தாள். இரவு போஜனத்திற்கு பின்பு வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு ஒரு வழியாக அவள் மாடி அறை பக்கம் வந்தாள். படுக்கை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கவனித்த அவளுக்கு அறையின் அருகே நெருங்கக்கூட பயமாக இருந்தது. விவரிக்க முடியாத ஒருவித கலக்கத்தினால் நெஞ்சம் பதைபதைத்தது. பல வருஷங்கள் பழக்கப்பட்டவன் போல் 2 நாட்களுக்கு முன் தென்பட்ட அதே கணவன் இன்று அவளுக்கு முகமறியாத வேற்று மனிதனாக தோன்றினான். அவனை நேருக்கு நேர் எப்படி சந்திப்பது என்று மனம் கவ்வினாள் அவள். அவன் ஏதாவது கேட்டால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாதது போல் அவளுக்கு தோன்றியது. மிகவும் தயங்கிக் கொண்டே அறையின் அருகில் வந்த கீதா முடிவில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். அங்கு நாகராஜன் கட்டிலின் மீது சுவரின் பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டதும் அவள் மனம் மிக்க நிம்மதி அடைந்தது. கையில் கொண்டு வந்த பால் சொம்பை மேஜை மீது வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள். படுக்கையின் எதிர்புறத்து ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டு பித்தம் பிடித்தவள் போல் நின்று கொண்டிருந்தாள். அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்த நாகராஜன் தூக்கத்தில் புரண்டு மறுபக்கம் திரும்பி படுத்தான். எங்கே தான் எதிரே நிற்பதை கவனித்து விழித்து கொண்டு விடுவானோ என்ற பயத்தில் கீதா மெல்ல அறையை விட்டு மாடியின் வெளிப்புறத்திற்கு சென்றாள். வானக்கடலில் மிதந்து கொண்டிருந்த வளர்பிறையின் மங்கிய நிலவொளியில் மாடி வராந்தாவின் ஓரமாக கிடந்த பெஞ்சு ஒன்றின் மீது உட்கார்ந்து கொண்ட கீதாவுக்கு அழுகி தாங்க முடியாது குமுறி கொண்டு வந்தது. தனிமை என்பது அவளுக்கு புதிதான அனுபவம் அல்ல. இருந்தபோதிலும் அன்று இருந்த மனநிலையில் அந்த தனிமை மனதிலே பொங்கி நின்ற அவளது கோபத்தை கண்ணீராக வடியச் செய்தது. கணவனின் முரட்டு சுபாவத்தை நினைத்து கொண்டு தேற்றுவாரின்றி கண்ணீர் ஊத்து கொண்டிருந்தாள். அவள் தடால் என்று ஏதோ விழுந்த சப்தத்தை கேட்டு திடுக்கிட்டு விழித்து கொண்ட நாகராஜன் பரபரப்பாக விளக்கை ஏற்றி பார்த்தான். மேஜை மீதிருந்த பால் சொம்பை கீழே தள்ளிவிட்ட பூனை தன்னை கண்டு ஒரே பாய்ச்சலில் திறந்திருந்த அறையின் கதவு வழியே வெளியே ஓடி மறைந்ததை கவனித்தான். அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். கீதாவை அங்கே காணவில்லை. விடியற்காலை மணி 4 ஆகின்றது என்பதையும் கை கடிகாரம் காட்டிக் கொண்டிருந்தது. அறையின் வெளியே வந்து மாடியின் திறந்த வெளி பக்கத்தை நன்றாக ஆராய்ந்து கவனித்தான். வராந்தாவின் ஓரத்தில் கிடந்த பெஞ்சு ஒன்றின் மீது சுருண்டு படுத்திருக்கும் உருவத்தை கண்டதும் அவன் மனம் ஒரே கணத்தில் இலகிவிட்டது. அவள் மீது கொண்டிருந்த கோபத்தையெல்லாம் மறந்து கனப்பொழுதில் அவளை அணுகி கீதா எழுந்திரு என்று தட்டி எழுப்பினான். திடீரென தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட கீதா தன் கணவன் அருகில் நிற்பதைக் கண்டு பயத்துடன் எழுந்து நின்றாள். தூங்குவதற்கு தேர்ந்தெடுக்கிற இடத்தை பார், பணியிலே வந்து இங்கே படுத்துக்கொண்டால் உடம்பு என்னத்திற்காகும் என்று அன்புடன் கடிந்து கொண்டான் அவன். கணவனின் கனிவு மொழிகள் கீதாவின் கொதிக்கும் உள்ளத்தை சாந்தப்படுத்தியது. என்றாலும் அவள் பதில் பேசவில்லை. அவளுடன் அறைக்குள் பின்தொடர்ந்த நாகராஜன் கதவை திறந்து, நீ வைத்துவிட்டு போனதன் விளைவை பார் என்று கூறிவிட்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டான். மும்முரமாக இருவரும் போட்ட சண்டைக்கு பின் தானே வலுவில் பேச நேர்ந்ததை குறித்து அவன் சங்கோஜமடைந்தாலும் அழுததனால் வாடி போயிருந்த கீதாவின் முகத்தை கண்டதும் மனஸ்தாபத்தை மேலே நீடிக்க செய்ய அவன் நெஞ்சம் துணியவில்லை. தரையில் கிடந்த பால் சொம்பை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு பழந்துணி ஒன்றினால் நாலாபக்கமும் சிதறி ஓடியிருந்த பால் வெள்ளத்தை துடைத்து கொண்டிருந்த கீதா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் இருந்தாள். அறையின் கதவை திறந்து போட்டு வைக்கலாமா? பூனை வந்து பாலை உருட்டி விட்டது போல் ஒரு பூதம் நுழைந்து என்னை உருட்டி விட்டிருந்தால் என் கதி என்ன என்று பரிகாசமாக கேட்ட நாகராஜன்
கீதாவின் முகத்தை ஆர்வமாக பார்த்தான். தனக்குள் எழுந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் கீதா. நாள் முழுவதும் கோபத்தில் தூள் பறக்கடித்துவிட்டு இன்று வந்து கொஞ்சம் கணவனுக்கு சுலபமாக விட்டு கொடுத்து விட்டாள். பெண்மையின் கௌரவத்திற்கு இழுக்கு என எண்ணிய அவள் அவனை திரும்பி கூட பார்க்காது மேஜை மீதிருந்த சொம்பை கையில் எடுத்துக்கொண்டு மிக மிடுக்காக கீழே இறங்கிச் சென்றாள். தலைபணிந்தும் தனக்கு ஏற்பட்ட தோல்வியைக் கண்டு நாகராஜன் சிறிது அவமானமடைந்தான். கீதாவின் கர்வமும் மிடுக்கும் அவனுக்கு கோபத்தையோ வருத்தத்தையோ உண்டாக்கவில்லை. அதற்கு பதில் அது நியாயமானதுதான் என்று அவன் மனதிற்கு பட்டது. என்னதான் அன்பு கனிய வலுவில் வந்து பேசினாலும் முதல் நாள் சம்பவத்தை யாரால் மறக்க முடியும்? கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வீட்டை விட்டு தன்னை வெளியேறச் சொன்ன மனிதனிடம் மனஸ்தாபத்தை மறந்து முகம் பார்த்து சிரித்து பேச இன்னொரு மனிதனாலேயே ஆகாது. அப்படி இருக்கையில் சம்பவங்களை சீக்கிரம் மறக்க முடியாத பெண் உள்ளத்திலிருந்து மன்னிப்பை நாகராஜன் எப்படி சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியும்? பிணங்கி செல்லும் அவள் பின்னால் ஓடி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டுத்தான் ஆக வேண்டும். வேறு வழியில்லை என்பதை எண்ணி பார்த்த அவனுக்கு தன் நிலையை குறித்து சிரிப்புதான் வந்தது. வேலைக்காரிக்காக வாயிற்கதவை திறக்க படுக்கையிலிருந்து எழுந்த பாகிரதி அம்மாள் மாடியிலிருந்து கீதா விடியும் முன்னே இறங்கி வருவதைக் கண்டு ஆச்சரியத்துடன், என்னம்மா கீதா, ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டியே என்று பரபரப்புடன் வினவினாள். இன்றைக்கு உங்களுக்கு முந்தி எழுந்துவிட வேண்டும் என்று மனதிலே தீர்மானித்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை முந்திக் கொண்டு விட்டீர்களே என்று கீதா சிரித்தபடியே பதிலளித்தாள். உன்னால் என்னைப் போல் அவ்வளவு சீக்கிரத்தில் எழுந்திருக்க முடியாது. அதற்கெல்லாம் பழக்கம் வேண்டும் என்று பரிகாசமாக சொன்ன பாகிரதி வாயிற்பக்கம் சென்றாள். நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு முந்தி நான் எழுந்திருக்காவிட்டால் என்று விளையாட்டாக பதிலளித்த கீதா சமையல் அறைக்குள் புகுந்தாள். காலை சமையலுக்காக கீதா ஜாமான் அறையில் தேவையான ஜாமான்களை எடுத்து கொண்டிருந்தாள். இங்கே வாமா கீதா என்று நாத்தனார் உரத்த குரலில் தன்னை அழைப்பதை கேட்ட அவள் அப்படியே எழுந்து பங்களாவின் முன் ஹாலுக்குள் வந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சியை அவள் உள்ளத்தை குதூகலத்தில் ஆழ்த்தியது. தரையில் வெறித்திருந்த பாயின் மீது மூட்டையிலிருந்து நானாவித வர்ண பட்டு புடவைகளை எடுத்து பரப்பி கொண்டிருந்தான் ஒருவன். தனது மகிழ்ச்சியை வெளியில் காட்டாது, எதுக்காக்கா கூப்பிட்டேன் என்று கேட்டுக்கொண்டு அங்கே வந்து நின்றாள். சிங்கம்பேட்டை புடவைகள் சாயம் நன்னா நிற்கும். நம்ம ஆத்துக்கு இவனிடம்தான் வழக்கமாக வாங்கிட்டு இருக்கோம். நீ வருவேன்னுட்டு முதலிலேயே ஆள் அனுப்பி புது தினுசு புடவைகளா எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன் நிற்கிற? உட்கார்ந்துண்டு நிதானமாக பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கோ என பாகிரதி உபசரித்தாள். நாத்தனாரின் தாராள சிந்தனையைக் கண்டு வியப்பும் சந்தோஷமும் அடைந்த கீதா பாகிரதியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு பிடித்த புடவைகளை தேர்ந்தெடுப்பதில் முனைந்தாள். என்னக்கா இது? புடவைக்கடையே இங்கேயே வந்து வைத்து விட்டாயே என்று கேலியாக கேட்டுக்கொண்டு அங்கே வந்த நாகராஜன் மனைவியின் எதிர்ப்புறம் வந்து நின்று கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஒன்று பின்னால் ஒன்றாக 4 கிழமையெல்லாம் வரப்போகிறதே, எல்லாத்துக்குமா சேர்த்து வாங்கி வச்சிடலாம்ட்டு தான் வர சொன்னேன் என்று பதிலளித்த பாகிரதி புடவைகளை ஆராய்ந்து பார்ப்பதில் ஈடுபட்டாள். ஏனக்கா, உனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு அது பிடிக்கவில்லை என்று மனைவியின் கையில் இருந்த ஒரு புடவையை பார்த்துவிட்டு புன்னகை செய்தான் நாகராஜன். கையில் இருந்த புடவையை தயக்கமாக கீதா கீழே வைப்பதை கவனித்த பாகிரதி, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோமா, ராஜாவா கட்டிக்க போறான், அவன் பேச்சை கேட்காதே என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள். அப்படி சொல்லிவிட முடியுமா அம்மா? ஐயாவுக்கு பிடிச்சாதான் பார்த்து வாங்கணும் என்று பரிந்து கொண்டு பேசிய புடவைக்காரன், இதை பாருங்க சார் என்று ஒரு புடவையை எடுத்து பாயின் மீது விரித்து விட்டு நாகராஜன் முகத்தை பார்த்து பல்லை இழித்தான். எங்கே தலைப்பை பார்க்கலாம் என்று கீதா உத்தரவிடுவதற்குள் குறுக்கிட்ட பாகிரதி, என்னப்பா இது, நிறம் மங்களா இருக்கே என்று அதிருப்தியுடன் கேட்டாள். இல்லையம்மா, சித்த தூரத்தில் வச்சு இதை பாருங்கள், எப்படி மினுமினுக்கிட்டுன்னு இருக்கும் என்று அதை கையில் எடுத்துக்கொண்டு புடவைக்காரன் கொஞ்ச தூரத்தில் போய் நின்று கொண்டு அவர்களுக்கு காண்பித்தான். இதை கட்டிக்கொண்டு அவ்வளவு தூரத்திலே நிற்க வேண்டுமென்றால் இது வேண்டவே வேண்டாம். அருகில் நெருங்கி வந்தால் மின்னி கண்ணை பறிக்கும் புடவை தினிசு உன்னிடம் இருந்தால் முதலில் அதை எடு பார்க்கலாம் என்று நாகராஜன் பரிகாசமாக கூறியதை கேட்ட பாகிரதி தாங்க முடியாது சிரித்தாள்.
எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் கீதாவின் சிரிப்பு ஓர் அழகிய புன்னகையாக அவளது பவள உதடுகளில் நெளிந்தோடியது. கடைக்கண்ணால் மனைவியின் முகத்தை கவனித்துக் கொண்டே இருந்த நாகராஜன் அதைக் கண்டு பெரிய யுத்தத்தில் வெற்றி கண்ட வீரனைப் போல் மிகுந்த திருப்தி அடைந்தான். அன்று முழுவதும் நாகராஜனால் தொழிற்சாலையில் வேலையை மிக்க கருத்துடன் கவனிக்க முடியவில்லை. கீதாவின் மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் ஏதாவது உண்டா என்பதை பற்றி சிந்திப்பதில் பொழுதை கழித்தான். இரவு அவன் வீட்டிற்கு வந்தபொழுது அப்படியே பிரமித்து போய்விட்டான். அழகிற்கு அழகு சேர்ந்தது போன்று புது புடவையொன்றில் காட்சியளித்த மனைவியின் மோகன உருவம் அவனை மிக்க பெருமிதம் கொள்ள செய்தது. பரிகாசமாக ஏதாவது சொல்லி அவளை சிரிக்க செய்து பார்க்க ஆசைப்பட்ட அவன் வாயை திறப்பதற்குள் சகோதரி அங்கே வந்துவிட்டாள். நாகராஜன் பொறுமையுடன் அவளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. தானே விழித்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து பார்த்த பொழுது நன்றாக விடிந்து விட்டதை உணர்ந்தான் அவன். முதல் நாள் இரவு மனைவியை தனியாக சந்தித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுவது என்ற திட்டத்துடன் அவள் வருகைக்காக காத்திருந்த அவன் அப்படியே தூங்கிவிட்டான். கீதா கீழே இறங்கி சென்று விட்டாள் என்பதை திறந்திருந்த அறைக்கதவு சொல்லியது. சிமெண்ட் தரை மீது கிடந்த தலைகாணியும் போர்வையும் அவள் அறையில் தரை மீது படுத்து உறங்கினாள் என்பதையும் காட்டின.